ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்வாராக. இன்றைக்கும் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து திருத்துவத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். 10 தலைப்பு இருக்கிறது. அதில் இன்றைக்கு ஒரு முக்கியமான தலைப்பை நாம் பார்க்க போகிறோம். ஸோ கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை ஆளுகை செய்வாராக. 10வது சப்ஜெக்ட், ஏற்குரிய 10 தலைப்பு இருக்கிறது. அதில் நம்ம ரேண்டமாக பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ போன முறை திரிமும்மை பார்த்தோம். போலி திருத்துவம், எப்படி உலகம் எங்கும் போலி திருத்துவம் இருக்கிறது என்பதை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு இதிலிருந்து 10வது தலைப்பான திருத்துவ குழப்பங்கள்ல கள்ள உபதேசங்கள். இப்போ போன முறை பார்த்ததான அந்த திரிமும்மை போலி திருத்துவத்திற்கும் இதற்கும் பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இது கிறிஸ்துவத்திற்குள்ளே இருக்கிறதான பிரிவினைகள், திருத்துவத்தை குறித்ததான நிறைய கள்ள உபதேசங்கள், அதை குறித்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது கள்ள உபதேசங்கள் தலைப்பில் வருகிறது. போன முறை சாத்தானுடைய அந்த போலி திருமும்மையை பார்த்தோம் இல்லையா? திரிமும்மை, போலி திருத்துவம் அப்படின்ற தலைப்புல நம்ம பார்த்தோம். போலி திருத்துவமாய் எப்படி பிசாசு திரிமும்மையை தன்னை உலகம் எங்கும் வெளிப்படுத்தியிருக்கிறான். 3 பேர் தான், ஆனா 1 மாதிரி காமிச்சு ஏமாத்திருக்கிறான் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஸோ இன்றைக்கு திருத்துவ குழப்பங்கள் என்ற தலைப்பிலே கள்ள உபதேசங்கள் குறித்து நாம் பார்க்க போகிறோம். கள்ள உபதேசங்கள், திருத்துவத்து குழப்பத்தில் ஒரு கள்ள உபதேசங்கள் குறித்து நாம் பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு முதல்ல என்ன பார்க்க போறோம்னா, திருத்துவத்தை நம்புகிற அடிப்படையாக கொண்ட திருச்சபைகள் குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஏன்னா இது உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இது தெரிஞ்சு வைத்திருந்தாதான் அடுத்து வருகிறதான திருத்துவத்தை நம்பாதான சபைகளை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இப்போ நம்ம பார்க்கிறோம், பரிசுத்த வேதாகமத்தில் தேவன் திரியேகமானவர் என்பதை ஆதாரமாக கொண்ட திருச்சபைகள் ஆதி காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும். நான் இடைப்பட்ட காலத்தை மாத்திரமே நான் நீங்க குறிப்பிட்டிருக்கேன். முன்னால் இருக்கிற அந்த திருச்சபைகளை குறித்துதான அசைன்மெண்ட் நீங்க எழுதும் பொழுது அவைகளை குறித்த குறிப்புகளை தேடி கண்டுபிடித்து எழுதணும். ஓகே, நான் லுத்தரன் சபையிலிருந்து ஆரம்பிக்கிறேன், ரிஃபார்மேஷன். ஓகே, புரோட்டஸ்டாண்ட் சபை ஆரம்பித்ததிலிருந்து, மறுமலர்ச்சி திருச்சபைகள் ஆரம்பித்ததிலிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். அதற்கு முன்பாக இருக்கிற திரியேக தேவனை விசுவாசிக்கிற திருச்சபைகளை குறித்துதான அந்த குறிப்புகள் எல்லாம் நீங்கள் தேடி கண்டுபிடித்து அசைன்மெண்ட் எழுதும் பொழுது அது கூட நீங்க சேர்த்து கொள்ளணும். சரியா? சோ ஆல்மோஸ்ட் நம்ம இது வரைக்கும் நிறைய தலைப்புல திருத்துவத்தை பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு நம்ம கள்ள உபதேசங்களை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல திருத்துவத்தை விசுவாசிக்கிற திருச்சபைகள், திருத்துவத்தை விசுவாசிக்காத அல்லது அதை எதிர்க்கிற திருச்சபைகள் குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்க நம்மை போல திரியேக தேவனை விசுவாசிக்கிற திருச்சபைகள், இன்றைக்கு நாம் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோமே, இவைகள் எல்லாமே ஆதி காலத்தில் இருந்த திருச்சபைகளுடைய அடிச்சுவடுகளில் தான் நாம் வந்திருக்கிறோம். சோ இன்னைக்கு திரியேகம் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் இடையிலே வந்தவர்கள், புரிந்து கொள்ள வேண்டும். சோ நாம் ஆதி திருச்சபையினுடைய அடிச்சுவட்டிலே நாம் நடக்கிறோம். லுத்தரன் திருச்சபை, மார்ட்டின் லூத்தர் ஆரம்பித்ததான அந்த லுத்தரன் திருச்சபை 1517 அவர்கள், அந்த திருச்சபையானது திருத்துவத்தை விசுவாசிக்கிற, திருத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ட்ரினிடேரியன் சர்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ நம்மை போல இன்றைக்கு நாம் திருத்துவத்தை எப்படி விசுவாசிக்கிறோமோ அதே போல லுத்தரன் சபையார், அதனுடைய ஸ்தாபகரான நம்முடைய லூதர், மார்ட்டின் லூதர் அவர்கள், இந்த நிறைய அவர் எழுதியிருப்பார். அவருடைய என்ன சொல்றது, நிறைய அவருடைய ஆர்டிகல்ஸ் இருக்கும். அதெல்லாம் நீங்க நெட்ல தேடி பாருங்க. தேவன் எப்படி திரியேகமானவர் என்கிற கருத்தை அவர் எவ்விதமாய் சொல்லியிருப்பார் என்பதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சுங்க. இது பைபிள் காலேஜா இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை உங்களுக்கு நான் விட்டு கொடுக்குறேன். நீங்க தேடி கண்டுபிடிச்சு அதை எழுதிக்கோங்க. லுத்தரன் சபை 1517 ஆரம்பித்ததான லுத்தரன் சபையார் திரியேக தேவனை விசுவாசிக்கிறார்கள். அடுத்தது ஆங்கிலிக்கன் சபை. ஆங்கிலிக்கன் அப்படின்னு சொன்னா இது என்ன, சர்ச் ஆஃப் இங்கிலாந்து. ஓகே, சோ ரோமன் கத்தோலிக்க சபை இருக்கும் பொழுது அதற்கு எதிராக அதனுடைய உபதேசங்கள் சரியில்லை என்று தெரிந்த பொழுது, அவர் உபதேசங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் உபதேசத்திற்கு எதிராக இருந்த பொழுது உருவான திருச்சபைகளில் ஒன்று ஆங்கிலிக்கன் திருச்சபை, சர்ச் ஆஃப் இங்கிலாந்து சொல்லுவோம். அந்த திருச்சபை 1534 ஆரம்பிக்கப்பட்டது இங்கிலாந்து தேசத்துல. அந்த திருச்சபையாரும் நம்மை போல திரியேக தேவனை விசுவாசிக்கிறவர்கள். ஓகே, அடுத்தது 1612 ஆரம்பிக்கப்பட்டதான பாப்டிஸ்ட் திருச்சபை. இன்றைக்கு இருக்கிற பாப்டிஸ்ட் அல்ல, இது ஆரம்ப காலகட்டங்களிலே ஆரம்பிக்கப்பட்ட பாப்டிஸ்ட் சபையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற பாப்டிஸ்ட் சபையாருடைய நிறைய உபதேசங்கள் ஜான் கால்வின் என்கிறவருடைய உபதேசத்திற்குள்ளாக போய்விட்டார்கள். இது ஆரம்ப காலகட்டத்தில் பாப்டிஸ்ட் சபை ஆரம்பித்த பொழுது அவர்களுடைய அடிப்படையில பற்றின திருத்துவத்தை அவர் விசுவாசிக்கிறவர்கள். அடுத்தது பிரஸ்பெட்டேரியன் சபை அப்படின்னு சொல்லுவோம். 1706 ஆரம்பிக்கப்பட்டதான சபை. இந்த பிரஸ்பெட்டேரியன் சபையும் திருத்துவத்தை விசுவாசிக்கிறவர்கள். அடுத்தது
மெத்தோடிஸ்ட் சர்ச் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெத்தோடிஸ்ட் சர்ச் 1739 ஆரம்பிக்கப்பட்டது. இந்த திருச்சபையாரும் நம்மை போல திருத்துவத்தை விசுவாசிக்கிறவர்கள். சோ இங்க ஒரு 5 திருச்சபைகள் முக்கியமான வரலாற்றிலே இருக்கிறதான, இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறதான ஒரு முக்கிய திருச்சபைகள், ஆதி திருச்சபைகளை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவைகள் எல்லாமே திருத்துவத்தை விசுவாசிக்கிற ஜனங்கள், ஓகே, சபைகள். ஓகே, திரியேக தேவனை விசுவாசிக்கிற திருச்சபைகளாக இவைகள் இருக்கிறது. இதற்குள்ள இருக்கிற அத்தனை திருச்சபை மக்களும் திருத்துவத்தை விசுவாசிக்கிறவர்கள். ஏன்னா அங்க விசுவாச பிரமாணம் இருக்கும், நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கும், டாக்மா இருக்கும், டாக்டின் இருக்கும். அதுல திருத்துவத்தை குறித்து தானே தெளிவான விளக்கங்கள்லாம் அங்க இருக்கும். சோ நீ இதை குறித்து தேடி பார்த்து படிச்சுக்கணும். லுத்தரன் சபையை குறித்து தானே அந்த விஷயங்கள் எல்லாம் இன்டர்நெட்ல போய் தேடி பாருங்க. ஆங்கிலிக்கன், பேப்டிஸ்ட், பிரஸ்பெக்டேரியன், மெத்தோடிஸ்ட், இந்த சபையினுடைய ஃபவுண்டர்ஸ் யாரு, எப்படி ஆரம்பிச்சாங்க, அதெல்லாம் நீங்க பார்த்து அசைன்மெண்ட் எழுதும் போது நீங்க எழுதிடணும். ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா திருத்துவத்தை விசுவாசிக்கிற பெந்தேகோஸ்தே சபைகள். அதுல ஒரு 3 விஷயங்களை மாத்திரம் இங்க நான் போட்டிருக்கிறேன். பரிசுத்த வேதாகமத்தின் தேவன் திரியகமானவர் என்பதை ஆதாரமாக கொண்ட திருச்சபைகள்ல பெந்தேகோஸ்தே திருச்சபைகள். சர்ச் ஆஃப் காட், சிஓஜின்னு சொல்லுவோம், 1886ல ஆரம்பிக்கப்பட்டது. இந்த 1886ல ஆரம்பிக்கப்பட்ட சர்ச் ஆஃப் காட், இதுல இன்னொரு சர்ச் ஆஃப் காட் இருக்கு. அது கொரியால இருந்து வந்தது. அது தவறான சபை. சரியா? இது அமெரிக்க ஐக்கிய தேசத்துல எழுப்புதல் உண்டான பொழுது உண்டான சபைகளில் ஒன்று சர்ச் ஆஃப் காட். இன்னைக்கு நிறைய சர்ச் ஆஃப் காட் இந்திய தேசத்துல இருக்கு இல்லையா? நம்ம கூட நிறைய பேர் இந்த சர்ச் ஆஃப் காட்ல இருந்து வந்திருப்பீங்க இல்லையா? நிறைய பேர் இருப்பீங்க அப்படின்னு விசுவாசிக்கிறேன். இந்த சர்ச் ஆஃப் காட், சிஓஜி அப்படின்ற 1886ல அமெரிக்காவில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த திருச்சபையார் திரியேக தேவனை விசுவாசிக்கிறவர்கள். அடுத்தது அசம்பிளி ஆஃப் காட், ஏஜி சர்ச்னு சொல்லுவோம், ஏஓஜி அப்படின்னு சொல்லுவோம். 1914வது வருஷம் ஆரம்பிக்கப்பட்டதான திருச்சபை. இந்த 1914வது ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதான இந்த திருச்சபை திரியேக தேவனை விசுவாசிக்கிறது. அதாவது அசுசா ஸ்ட்ரீட் ரிவைவல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அசுசா ஸ்ட்ரீட் ரிவைவலுக்கு காரணமான வில்லியம் ஜே செய்மோர் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டதான ஒரு எழுப்புதல். அந்த எழுப்புதலின் விளைவாக வந்த திருச்சபைகள் பல. அதில் ஒன்று அசம்பிளி ஆஃப் காட். இவர்களும் திரியேக தேவனை நம்மை போல விசுவாசிக்கிறவர்கள். அடுத்தது ஓப்பன் பைபிள் சர்ச், ஓபிசி அப்படின்னு சொல்லுவோம். 1935 வருஷம் அமெரிக்க ஐக்கிய தேசத்திலே ஆரம்பிக்கப்பட்டதான ஒரு திருச்சபை. இவர்களும் திரியேக தேவனை நம்மை போல விசுவாசிக்கிறவர்கள். இந்த 3 முக்கியமான திருச்சபைகள். மற்ற திருச்சபைகளை குறித்த குறிப்புகளை உங்களுடைய அசைன்மெண்ட்ல நீங்க எழுதணும், மறந்து விடக்கூடாது. நான் ஒரு சில விஷயங்களை தான் சொல்லி கொடுக்குறேன், மற்றதெல்லாம் நீங்க தேடி கண்டுபிடிச்சு எழுதிடணும். எப்படி? இந்த ஆதிகால திருச்சபைகள், பாரம்பரிய திருச்சபைகள், அவைகளில் யாரெல்லாம் திரியேக தேவனை விசுவாசிக்கிறார்களோ அந்த டினாமினேஷனை பத்தி நீ எழுதிடணும். அதே போல பெந்தேகோஸ்தே இயக்கங்கள்ல நான் விட்டிருக்கிறதான அத்தனை திருச்சபைகளும் திரியேக தேவனை விசுவாசிக்கிற இந்திய தேசத்திலும் வெளி தேசங்களிலும் இருக்கிறதான திருச்சபைகள். ஒருவேளை நீங்கள் போகிற திருச்சபை கூட திரியேக தேவனை விசுவாசித்தால், ஒருவேளை பாஸ்டர்ஸ் ஆகிய நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிற உங்களுடைய திருச்சபை திரியேக தேவனை விசுவாசிக்கிறபடினால உங்கள் திருச்சபையும் இதற்குள்ளாக நீங்கள் சேர்த்துக் கொள்ளலாம், மறந்துவிடக்கூடாது. சோ சர்ச் ஆஃப் காட், அசம்பிளி ஆஃப் காட், ஓப்பன் பைபிள் சர்ச் என்கிறதான பெரும் இயக்கங்கள், பெந்தேகோஸ்தே இயக்கங்கள் திரியேக தேவனை நம்மை போல விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. இப்போ அடுத்தது பார்க்க போறோம், திருத்துவத்தை மறுதலிக்கிற பிரிவினை சபைகள். இதை பற்றி பார்க்க போகிறோம். திருத்துவத்தை மறுதலிக்கிற பிரிவினை சபைகள். இங்க பார்க்கும் பொழுது 3 முக்கியமான குரூப்பை பத்தி நான் போட்டிருக்கேன். நிறைய இருக்கு, அதுவும் நீங்க அசைன்மெண்ட்ல நீங்க சேர்த்துக்கணும். உங்களுக்கு நிறைய ஒர்க் கொடுக்குறேன். இதுல லிஸ்ட்ல இருக்கிறது யாருன்னா மார்மன், பிற்கால பரிசுத்தவான்களின் சபை. அதாவது லேட்டர் டே செயின்ட்ஸ் சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா பக்கமும் இருக்கும், எல்லா ஊர்லயும் உங்க சபையை வச்சிருப்பாங்க. ஊசி கோபுரம் மேல ஒரு கோபுரம் வர வச்சிருப்பாருங்க. இது பார்க்கல தெரியும். மேல ஒரு தேவதூதன் வாயில எக்காலம் வச்சிருக்கிற மாதிரி இருப்பான். மோரோன்னு அப்படின்னு சொல்லுகிறதான ஒரு தேவதூதனை வச்சிருப்பாங்க. அதை குறித்து நீங்க நிறைய ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. 1842 வருஷம் அமெரிக்காவில ஆரம்பித்ததான ஒரு திருச்சபை. இது திருச்சபைன்னு சொல்லக்கூடாது, சபை. ஏன்னா திரியேகத்தை மறுதலிக்கிற யாரா இருந்தாலும் திருச்சபையாக நாம் ஏற்றுக்கொள்வது இல்லை. சரியா? சோ மார்மன் சபை, பிற்கால பரிசுத்தவான்கள் சபை, லேட்டர் டே செயின்ட்ஸ் சபை 1842ல ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்தது யெகோவாவின் சாட்சிகள். அப்புறம் அதனுடைய உட்பிரிவான வேத மாணாக்கர்கள். 1879வது வருடம் ஆரம்பிக்கப்பட்டதான ஒரு சபை. இதுவும் திருத்துவதற்கு எதிரானவர்கள், திருத்துவ தேவனை விசுவாசிக்காதவர்கள். உங்களுக்கு தெரியும், யெகோவாவின் சாட்சிகளை பத்தி தெரிஞ்சிருப்பீங்க.
வேத மாணாக்கர்களை குறித்து ஒரு சிலருக்கு தான் அறிவு இருக்கும், இருக்காது. அதுவும் தெரிந்து கொள்ளுங்க. மோசமானவர்கள் யாருன்னா இவர்கள் தான். சோ அதை குறித்து வீடு வீடா கிறிஸ்தவர்களே குறிவைத்து செயல்படுகிற ஒரு உபதேசிகள். கவனமா நம்ம இருக்கணும். அடுத்தது ஒன்னஸ் பெந்தேகோஸ்தே சபை, ஒன்லி ஜீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு ஒன்னஸ் பெந்தேகோஸ்தே சபை 1913 வருடம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த சபை குறித்து சொல்லணும்னா வில்லியம் ஜே செய்மோருடைய அந்த அசுசா ஸ்ட்ரீட் ரிவைவல் மூலமாக எப்படி நல்ல திருச்சபைகள் எல்லாம் வந்ததோ அதிலிருந்து கள்ளோபதேசிகளும் வந்தார்கள். அந்த அசுசா ஸ்ட்ரீட் ரிவைவல் முடிவருவதற்கு காரணமே இந்த கள்ளோபதேசிகள் தான். சரியா? சோ திருத்துவத்தை மறுதளிக்கிற இந்த இனங்கள் தான் அதுக்கு காரணம். ஒன்னஸ் பெந்தேகோஸ்தே சபை, ஒன்லி ஜீசஸ். இன்றைக்கு தமிழகத்துல அதே போல இலங்கையில பல இடங்களில கோலோச்சுகிற பிரச்சனைக்குரிய சபைகளில் இது ஒன்று, ஒன்லி ஜீசஸ் என்கிறதான இயக்கம். 3 முக்கியமான விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மார்மன், பிற்கால பரிசுத்தவான்களின் சபை, யெகோவாவின் சாட்சிகள், வேத மாணாக்கர்கள், ஒன்னஸ் பெந்தேகோஸ்தே சபை, ஒன்லி ஜீசஸ். இந்த 3 பிரிவுகள் பல கிளைகளாக பிரிந்து வெவ்வேறு பெயர்களிலே இன்றைக்கு சபைகளை நடத்தி கொண்டு வருகிறார்கள். இவர்கள் அத்தனை பேருமே திருத்துவத்தை மறுதளிக்கிற பிரிவினை சபைகள். இவர்களுக்கும் நமக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. ஆனால் நம்ம கூட தான் அவங்க இருக்கிறாங்க. திருச்சபைகளை போலவே அந்த திருச்சபைகள் சபைகளும் இருக்கும். சோ அதை நல்லா உற்று கவனித்தால் மாத்திரமே இந்த பிரிவினைகள் நமக்கு தெரிய வரும். அதனாலதான் யாரையாச்சும் நீங்க உங்க சபைக்கு கூப்பிடும் பொழுது, ஒரு ஊழியக்காரனை கூப்பிடும் பொழுது, அல்லது யாராவது ஒரு விசுவாச பிள்ளைகளோடு நாம் நட்பு வைக்க நினைக்கும் பொழுது, சரியா, ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும்னு நினைக்கும் பொழுது அவங்க உபதேசம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல அவங்க கிட்ட கேட்கணும், நீங்க பானகைனா, நீங்க மறுபடியும் பிறந்திருக்கிற அனுபவம் பெற்றவரா? கேள்வி. அடுத்தது, திரிக தேவனை விசுவாசிக்கிறீர்களா? பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறீர்களா? இத போல பேசிக் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு. அவைகளெல்லாம் கேட்டதுக்கு பின்பாக தான் அவங்க கூட நம்ம நட்பு பாராட்டலாமா இல்லையா. அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் வேற, ஃபெல்லோஷிப் வேற இல்லையா? ஃப்ரெண்டா யார்கிட்ட வேணா இருக்கலாம். ஃபெல்லோஷிப் சரியான நபர்கள்ட்ட மாத்திரம் தான் நாம் இருக்க முடியும். அதை தெரிந்து கொள்ள வேண்டும். சோ இந்த 3 இயக்கங்கள் நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயங்கள். இவர்கள் திருத்துவத்தை மறுதளிக்கிறவர்கள். இப்போ 2 பிரிவை நம்ம பார்த்துட்டோம். திருத்துவத்தை விசுவாசிக்கிற திருச்சபைகளும் திருத்துவத்தை மறுதளிக்கிற பிரிவினை சபைகள், 2 பிரிவுகளை பார்த்தோம். இப்போ உள்ள போக போறோம். இந்த பிரிவினை வாதங்கள் இருக்கு இல்லையா, இவர்களுடைய அடிப்படை உபதேசம் என்ன என்பதுதான் இன்னைக்கு வகுப்பு. ஓகே, சோ எப்படி இவங்களை சொல்றோம், திருத்துவத்தை மறுதளிக்கிற பிரிவினை சபைகள்னு சொல்றோமே, கள்ளோபதேசம் சொல்றோமே, ஏன் சொல்றோம், எதற்கு சொல்லுகிறோம் என்கிறதான அடிப்படையை தெரிந்து கொள்ள போகிறோம். அதுதான் இந்த கிளாஸ்னுடைய முக்கியத்துவம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல விஷயம் என்னன்னா ட்ரைதீசம், திரிமும்மைத்துவம். நம்முடைய தமிழாக்கம் திரிமும்மைத்துவம், ட்ரைதீசம் என்கிறதான ஒரு கொள்கை. திருத்துவ குழப்பங்கள்ல, இந்த கள்ளோபதேசங்கள்ல முதல்ல எதை பார்த்துட்டு இருக்கோம்? ட்ரைதீசம், திரிமும்மைத்துவம். ட்ரைதீசம், திரிமும்மைத்துவத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும் ஏன் இதை நம்ம நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு புரியும். ட்ரைதீசம் அப்படின்ற பாத்தீங்கன்னா ட்ரைத்தியா அப்படின்ற ஒரு வார்த்தை, ட்ரைத்தியா அப்படின்ற ஒரு வார்த்தையிலிருந்து உண்டான, கிரேக்க வார்த்தையிலிருந்து உண்டான ஒரு பதம் டிவைனிட்டி, 3 தேவன்கள் கொள்கை. இதுதான் ட்ரைதீசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிரீக்ல ட்ரைத்தியா அப்படின்ற வார்த்தை 3 டிவைனிட்டி, 3 தேவன்கள். 3 தேவன்கள் இருக்கிறதான ஒரு விஷயத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். ஓகே, ட்ரைதீசம் மறந்து விடக்கூடாது. திரிமும்மைத்துவம். இப்போ அந்த திரிமும்மைத்துவத்திற்கு அடிப்படை காரணர் யாரு அப்படின்னு சொன்னா, ஜான் பிலோபோனஸ் அப்படின்ற ஒரு நபர். அவர் 490 இருந்து 570 வரைக்கும் வாழ்ந்ததான ஒரு பிலாசபர், ஒரு கிறிஸ்தவ நூல்களை எழுதினதான ஒரு மனிதன். அலெக்சாண்ட்ரியா பட்டணத்துல இருந்தார். அலெக்சாண்ட்ரியா பட்டணம்னா இன்னைக்கு இருக்கு ஈஜிப்ட்ல, கிறிஸ்தவ பட்டணம். அந்த பட்டணத்துல இருந்ததான ஒரு நபர் திருச்சபைகளில இந்த ட்ரைதீசம் என்கிறதான அந்த கொள்கை வலியுறுத்தினார். இவர் யாரு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, பிளாட்டோ அப்படின்னு சொல்றோம்ல, பிளாட்டோ அப்படின்னு ஒரு அறிஞர் இருந்தார் இல்லையா, நியோ பிளாட்டோயிசம் அப்படின்வாங்க. அந்த இயக்கத்துல படித்தவர். அப்படின்னா நாங்களாம் அறிவு ஜீவி அப்படின்னு சொல்றவங்க, எங்களுக்கு அறிவு ஜாஸ்தி அப்படின்னு சொல்றவங்க. பிளாட்டோட்ட படிச்சவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் அறிவாளிகள், பிளாட்டோவின் வழித்தோன்றல் அப்படின்னு சொல்லுவாங்க.
நியோ பிளாட்டோயிசத்துல படித்ததான ஒரு நபர் தான் இந்த ஜான் பிலோஃபானஸ் அப்படின்ற நபர். இந்த ஜான் பிலோனாஃபஸ் என்கிறதான நபர் அலெக்சாண்டியா பட்டணம், இன்னைக்கு இருக்கிற எகிப்தில் இருக்கிறது ஒரு பட்டணத்தை சார்ந்தவர். சரியா? சோ இப்படிப்பட்டதான இந்த நபர் கொண்டு வந்ததான திருச்சபைக்குள்ள வந்து கலகத்தை உண்டாக்கினதான ஒரு கொள்கை தான் ட்ரைத்தீசம், 3 இறை கொள்கை. மறந்துவிடக்கூடாது. அதான் ரொம்ப படிச்சிட்டோம்னா புத்தி பேதளிச்சிருவாங்க இல்லையா? அதே போல தேவ கல்வி, அதாவது தேவ ஞானத்திற்கும் உலக ஞானத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. உலக ஞானத்தை கொண்டு தேவனுடையவைகளை ஆராய்ந்து பார்க்க முடியாது. உலக ஞானம் உலகத்திற்குரியது, தேவ ஞானம் தேவனுக்குரியது. தேவனுக்குரியவைகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்றால் தேவனுடைய ஞானம் வேணும். உலகத்துக்குரியவைகளை ஆராய்ந்து பார்ப்பதற்கு உலக ஞானம் ஒருவேளை உபயோகப்படலாம். நம்மை போன்றவர்களுக்கு உலகத்தை ஆராய்ந்து பார்க்கவும் தேவனுடைய அறிவுதான் தேவை. வேதாகமத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கவும் தேவனுடைய ஞானம் தான், அறிவுதான் தேவை. மறந்துவிடக்கூடாது. உலக ஞானம் பைத்தியம், நமக்கு தெரியும் இல்லையா? சோ உலக ஞானத்தால் தேவனை வரையறுக்க நினைத்ததான ஒரு மனிதனுடைய செயலால் வந்ததுதான் ட்ரைத்தீசம், திரிமும்மைத்துவம் என்கிறதான இந்த கள்ள உபதேசம். இப்போ இது குறித்து பார்க்கும் பொழுது இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். 3 தேவன்கள், ட்ரைத்தீசம். பிதா ஒரு தேவன், குமாரன் 2வது தனி தேவன், பரிசுத்தாவி 3வது தனி தேவன். 3 தேவன்கள், இதுதான் இதனுடைய கொள்கை. சோ இது எப்படி இந்த காலகட்டங்கள்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இத ட்ரைத்தீசம், பாலித்தீசம், 3 கடவுள் கொள்கை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்க பார்த்தீங்கன்னா இதுல பார்க்கும் பொழுது பிதா ஒரு தேவன், அதே போல குமாரன் ஒரு தனி தேவன், 2வது தனி தேவன், பரிசுத்தாவி ஒரு 3வது தனி தேவன் என்கிறதான கொள்கை தான் ட்ரைத்தீசம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 3 இறை கொள்கை, 3 கடவுள் கொள்கை, இதுதான் பாலித்தீசம், ட்ரைத்தீசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கொள்கை திருச்சபைகளுக்குள்ளாக ஆதி காலத்துல ரொம்ப டாமினேட் பண்ண, குழப்பத்தை வருவித்த, திருச்சபை ஜனங்கள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் குழம்ப வைத்ததான உபதேசங்களில் ஒன்று. சரிங்களா? சோ இதை யார் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்த்தோம் மார்பன் திருச்சபையார், பிற்கால பரிசுத்தவான்கள் சபை, லேட்டர் டே செயின்ட்ஸ் சர்ச் அப்படின்னு சொல்லுகிறதான அந்த மார்பன் சபையார் இந்த கொள்கையை ஆதரித்து இதுதான் உண்மைன்னு பிரசங்கிக்கிறாங்க. ட்ரைத்தீசம். ஓகே, மறந்து விடக்கூடாது. இவங்க 2 பேர் யாருன்னா, முதல்ல இருக்கிற ஜோசப் ஸ்மித், பக்கத்துல இருக்கிற பிரிகாம் யங், இவங்க 2 பேர் தான் இந்த சபையை ஆரம்பித்தவர்கள். சரியா? இவங்க 2 பேருமே இன்னைக்கு இலுமினாட்டி நம்ம சொல்றோம், ஃப்ரீமேசன் என்ற இயக்கத்தை சார்ந்தவர்கள். சரியா? அந்த இயக்கத்தை சார்ந்ததான அவர்கள் ஆரம்பித்ததான திருச்சபை தான், சரி சபைதான் இந்த பிற்கால பரிசுத்தவான்களின் சபை. மார்ச் மாதம் 1842 இந்த சபையை அவர்கள் ஆரம்பித்திருக்கார்கள். இவருடைய அடிப்படை என்னது? ட்ரைத்தீசம் என்கிறதான திரிமும்மைத்துவத்தை இவர்கள் நம்புகிறார்கள். மறந்துவிடக் கூடாது. சோ இந்த திருச்சபையாருடைய இந்த சபையினுடைய நம்பிக்கைக்கும் நம்முடைய திருச்சபையின் நம்பிக்கைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இன்னும் கூட ஒரு டீடைல் பார்ப்போம். The Mormon Trinity. I have always declared God to be a distinct personage. Jesus Christ a separate and distinct personage from God the Father and the Holy Ghost, was distinct personage and a spirit, and these 3 constitute 3 distinct personages and 3 gods அப்படின்னு சொல்லி அவருடைய புத்தகத்தை எழுதியிருக்கார். டீச்சிங் ஆஃப் த ப்ராஃபட் ஜோசப் ஸ்மித், பக்கம் 370 அவர் எழுதி வச்சிருக்காரு. 3 தனி தேவர்கள், 3 செப்பரேட் காட். 1 வந்து காட் த ஃபாதர், 2 காட் த சன், 3 காட் த ஹோலி கோஸ்ட். 3 தனி தேவர்களை குறித்து இவர் சொல்லியிருக்கிற விஷயத்தை அவர் புக்ல இருக்கு. இங்க புக் ஆஃப் மார்மன் அப்படின்னு ஒரு புத்தகத்தை வச்சிருப்பாங்க. அந்த புத்தகம் படிச்சாதான் பைபிளே புரியும் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. நம்ம கவனமா இருக்கணும். அடுத்தது கூட ஒரு என்ன சொல்லியிருக்காரு, டிரான்ஸ்லேட் பண்ண டைம் இல்ல, இன்னைக்கு நிறைய வேற வேலைகள் ஆகிவிட்டது, அதனால உங்களுக்கு போட்டிருக்கேன், தமிழ்ல சொல்லிடுறேன். எல்டிஎஸ் மார்மன் ஜோசப் ஸ்மித். There are 3 gods, the Father, Son and Holy Ghost, who though separate in personality are united as one in purpose, in plan and in all attributes of perfection அப்படின்னு இருக்கு. அதாவது 3 தனி தேவர்கள் தான், ஒரு நோக்கத்திற்காக மாத்திரம் தான் ஒன்னு சேர்ந்து இருக்கிறாங்க. எப்பொழுதுமே இது 3 தான் அப்படின்னு சொல்லுகிறதான ஒரு கல்லுபதேசம் இது. சரியா? அடுத்தது அவங்க புக்ல MD பேஜ் 317 இருக்கு. 3 separate personages, Father, Son and Holy Ghost, comprise the Godhead. As each of these person is a God, it is evident from this standpoint alone that a plurality of gods exist. MD page 576. Okay, so plurality of gods அப்படின்னா 3 கடவுள்கள்,
நம்ம என்ன சொல்றோம்? திரியேக தேவன் இல்லையா? அவங்க என்ன சொல்றாங்க? மும்முன்னு என்ன சொல்லுது? திரிமும்மை தெய்வங்கள். ஓகே, திரிமும்மை தெய்வங்களாக அவர்கள் சொல்லுகிறார்கள். கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, இந்த ட்ரைத்தீசத்தினுடைய அடுத்த வடிவம் என்ன அப்படின்னா, கடவுள் வந்து பல கடவுள்கள். இவங்கள சொல்ற மாதிரி கடவுள் 3 கடவுள் இல்லையா? 3 கடவுளை பத்தி சொல்றாங்க. மார்மனிசத்துல என்ன சொல்றாங்கன்னா, பல கோடி, பல லட்சம் கடவுள்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு கடவுளும் ஒவ்வொரு யூனிவர்ஸை ரூல் பண்றாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது பார்த்தீங்கன்னா, மார்மனிசம் ஆல்சோ டீச்சர்ஸ் there could be million of gods each with their own universe and plan of salvation. மறுபடியும் வாசிக்கிறேன். Mormonism also teaches there could be million of gods each with their own universe and plan of salvation. பல பில்லியன், பல மில்லியன், பல கோடி என்ன இருக்கு? தெய்வங்கள் இருக்காங்க. அவங்களுக்கும் ஒவ்வொரு யூனிவர்ஸ் இருக்காமா. அவங்க ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை வச்சிருக்காங்களா. இதுதான் மார்மனிசத்துடைய அடிப்படை நம்பிக்கை. ட்ரைத்தீசம் என்கிறதான பாலிதீஸ்டிக் வியூ ஆஃப் காட். அவங்க என்ன சொல்லுவாங்க? நீங்களும் ஒரு நாள் கடவுளாயிருவீங்க, உங்களுக்கு ஒரு யூனிவர்ஸ் கொடுக்கப்படும். அதுதான் இவங்களுடைய அடிப்படையான ஒரு நோக்கமும். இவங்களுடைய ஈர்ப்புக்கு காரணம் என்ன? இவங்ககிட்ட எல்லாமே போய் சேர்றதுக்கு காரணம் நீங்களும் கடவுள் தான், லிட்டில் காட் அப்படின்னு சொல்லுகிறதான. இதுக்கு முன்பாகவே பின்னால வந்து நிறைய கலோபதேசங்கள் சொல்லியிருக்காங்க. அதே கருத்து இவங்களும் வலியுறுத்துறாங்க. சரி, அடுத்தது பார்த்தோம். இப்போ ட்ரைத்தீசம் பார்த்துட்டோம். அடுத்தது ஒண்ணு பார்க்க போறோம். ஓகே, ட்ரைத்தீசம் என்கிறதான கல்லோபதேசத்தை பார்த்துட்டோம். திருமும்மை தேவன்கள். ஓகே, திருமும்மை அந்த கடவுளை பத்தி பார்த்துட்டோம். இது எப்படி ஒரு சபைக்குள்ள இன்றைக்கு இருக்கு, இதே போல எத்தனை சபைகள் இருக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சு எழுதணும். நான் மார்மனிசத்தை மாத்திரம் சொல்லியிருக்கிறேன். மற்ற திருச்சபைகளை குறித்துதான அந்த குறிப்புகளை உங்களுடைய தீசிஸ்ல நீங்க எழுதணும். அடுத்தது திருத்துவ குழப்பங்கள் கல்லோபதேசங்கள்ல ஏரியனிசம், ஏரியன் கொள்கை. இன்னைக்கு வரைக்கும் திருச்சபைகளுக்கு மிகப்பெரிய பிரச்சனைக்கு காரணமான ஒரு கொள்கை இந்த ஏரியனிசம் தான், ஏரியன் கொள்கை தான். இன்னைக்கு வரைக்கும் நிறைய திருச்சபைகள், ஆவிக்குரிய திருச்சபைகளே சிக்கி கொண்டிருக்கிற ஒரு கொள்கை என்னன்னா, இந்த என்ன சொல்றது, முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்னன்னா ஏரியனிசம். ஓகே, ஸோ ஏரியனிசம் என்கிறதான அந்த கொள்கையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஏரியனிசம் வந்து இன்னைக்கும் சபையில் இருக்குன்னு நான் சொன்னேன். அது குறித்த ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை நம்ம பார்ப்போம். யார் இந்த ஏரியன்னு? யார் இந்த ஏரியன் அப்படின்னா, இந்த ஏரியஸ் என்பதான இந்த நபர் லிபியால ஓகே பிறந்ததான 286 பிறந்ததான ஒரு நபர். அதாவது பாகால் கடவுள்கள் அந்த வழிபாட்டில் இருந்ததான குடும்பத்திலிருந்து வந்ததான ஒரு நபர். இவரும் அலெக்சாண்ட்ரியா பட்டணத்துல ஒரு பிரஸ்பைட்டராக, ஒரு சபையினுடைய பிரஸ்பைட்டராக இருந்தவர் ஈஜிப்ட்ல. இவர் தான் என்ன பண்ணாரு? இந்த ஏரியனிசம் என்கிறதான ஒரு திருத்துவ கல்லோபதேசத்தை கொண்டு வந்தவர். திருத்துவத்திற்கு எதிரான கல்லோபதேசத்தை கொண்டு வந்தவர். ஓகே, திருத்துவத்திற்கு எதிரான கல்லோபதேசத்தை கொண்டு வந்தது யாரு? அடுத்தது மிகப்பெரிய ஆள் யாருன்னா இந்த ஏரியஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த ஏரியஸ் அன்றைக்கு திருச்சபைகளுக்காக மிகப்பெரிய கலக்கத்தை உண்டாக்கி கொண்டிருந்தார். ஸோ இது குறித்து தானே ஏற்கனவே ஒரு செய்தி நான் பேசியிருக்கிறேன். ஒருவேளை தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன்ல அப்புறம் நான் போடுறேன், நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. இந்த கிறிஸ்துவின் தெய்வீக தன்மைக்கு எதிராக பேசினதான, கிறிஸ்துவினுடைய தெய்வீக தன்மைக்கு எதிராக பேசினதான இந்த ஏரியஸ் ஒரு கல்லோபதேசம், திருத்துவத்துக்கு எதிரான ஒரு கல்லோபதேசத்தை கொண்டு வந்தார் இல்லையா? இதற்கு எதிராக 325 ஏடியில ஒரு கவுன்சில் கூட்டினாங்க. நிசையா அப்படின்ற இடத்துல ஒரு கவுன்சில் கூட்டினாங்க. அதாவது இது யாருடைய தலைமையிலன்னா, அன்னைக்கு கான்ஸ்டான்டைன் ஒரு மன்னன் இருந்தார் இல்லையா? அந்த கான்ஸ்டான்டைன் மன்னன் காலத்துல, அந்த மன்னன் காலத்துல கூட்டப்பட்டதான இந்த நிசையா பொதுச்சங்கத்துல நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணாங்க. அதுல ஒண்ணு என்னன்னா, இந்த ஏரியஸனுடைய கல்லோபதேசம், திருத்துவத்துக்கு எதிரான கல்லோபதேசத்தை அன்றைக்கு அவர்களை ரெஃப்யூட் பண்ணாங்க. அதை எதிர்த்து பேசினாங்க. அதுல பேசினதுல முக்கியமான நபர் யாருன்னா அத்தனேசியஸ் என்கிறதான ஒரு நபர், ஒரு பிஷப். அத்தனேசியஸ் இதற்கு எதிராக பேசி அதற்கான புஸ்தகங்களையும் எழுதி எல்லா திருச்சபைகளுக்கும் அன்றைக்கே அவர் அனுப்பி வைத்தார். அதை நம்ம பார்க்கலாம். நீங்க வரலாற்று முழுதுமாக அதை தெரிந்து கொள்ளலாம். சோ இதுல என்ன முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஏரியனிசத்தை புரிஞ்சுக்கணும்னா, கிறிஸ்துவினுடைய தெய்வீக தன்மையை மறுதளித்தல் தான் இதோடைய நோக்கம். கிறிஸ்துவினுடைய தெய்வீக தன்மையை மறுதளிப்பது தான் இதோடைய நோக்கம். அதற்கு இந்த ஏரியஸ் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். ஹோமோய் ஊசையோஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். ஹோமோய் ஊசையோஸ். அதற்கு இன்னொரு வார்த்தையை வந்து அத்தனேசியஸ் பயன்படுத்தினார், ஹோமோ ஊசையோஸ்.
இந்த 2 வார்த்தையால தான் அன்னைக்கு பயங்கரமான ஆர்கியூமெண்டே நடந்துச்சு. 2 வார்த்தை, ஹோமோஊசையோஸ், ஹோமோயூசையோஸ். அத்தனேசியஸ் பயன்படுத்தின வார்த்தை ஹோமோஊசையோஸ், ஏரியஸ் பயன்படுத்தின வார்த்தை ஹோமோயூசையோஸ். கேட்கறதுக்கு 2 ஒரே மாதிரி இருக்கு இல்லையா? ஹோமோஊசையோஸ், ஹோமோயூசையோஸ். ஒரே ஒரு ஐ மாத்திரம் பார்த்தீங்கன்னா, கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஐ, தமிழ்ல ஈ, கிரீக்ல அயோட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஒரே ஒரு எழுத்து மாத்திரம் தான் வித்தியாசம். ஒரே ஒரு எழுத்தை வச்சு அன்னைக்கு சபைகளை கலங்கடித்து கொண்டிருந்த ஒரு கள்ள உபதேசத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு எதிராகத்தான் நிசையன் கிரீட், அத்தனேசியஸ் விசுவாச பிரமாணம், நிசையா விசுவாச பிரமாணம் எழுதப்பட்டது. பாரம்பரிய திருச்சபைகளில் இன்றைக்கு வாசிக்கப்படுகிறதான ஒரு முக்கியமான விசுவாச பிரமாணம். எதற்காகனா ஏரியஸுடைய இந்த கள்ள கொள்கைக்கு எதிராக உருவாக்கப்பட்டது. வேதத்தின் அடிப்படையில தேவன் யார் என்பதை விளங்க பண்ணுவதற்காக எடுக்கப்பட்டதான ஒரு கிரீட் தான் என்னன்னா நிசையன் கிரீட் அப்படின்னு சொல்லுவோம். நிசையா விசுவாச பிரமாணம், அத்தனேசியஸ் விசுவாச பிரமாணம், அப்போஸ்தல விசுவாச பிரமாணம். இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். எதுல பார்த்தோம்? வரலாற்று பூர்வமான திருத்துவாதாரங்கள் வகுப்புல நம்ம பார்த்துட்டோம். ஸோ அது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ முக்கியமா இங்க ஏரியஸோடைய இந்த கொள்கையை பார்க்க போறோம். ஹோமோ ஊசையோஸ் அப்படின்னா என்னன்னா, அத்தனேசியஸ் சொன்னாரு, பிதாவும் குமாரனும் பரிசுத்தாவியானவரும் சேம் சப்ஸ்டன்ஸ், சேம் சப்ஸ்டன்ஸ், ஒரே வஸ்து தான். பிதா எப்படியோ அதே தான் குமாரனும், குமாரன் எப்படியோ அதே தான் பரிசுத்தாவியானவர், சேம் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு அவர் சொன்னாரு. ஆனா அந்த ஏரியஸ் சொன்னாரு சிமிலர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா அதே போல, ஆனா அது இல்ல, சிமிலர் அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப டெக்னிக்கலா இருக்கும், இது நல்லா கவனிச்சு கேட்கணும். அத்தனேசியஸ் என்ன சொன்னாரு? பிதா எப்படிப்பட்டவரோ அதே போலதான் குமாரனும், குமாரன் எப்படிப்பட்டவரோ அதே தான் பரிசுத்தாவியானவர், எல்லாமே ஏக வஸ்து. அதனாலதான் கீர்த்தனை பாட்டுல இருக்கும் பாத்தீங்கன்னா, ஏக வஸ்துன்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டுல நீங்க கேட்டு பாருங்க. சீர்திரி ஏக வஸ்து நமோ நமோ அப்படின்னு பாட்டு கேட்டிருக்கீங்களா? சீர்திரி ஏக வஸ்து நமோ நமோன்னு சொல்லுவோம். சோ ஏக வஸ்து, சீர்திரி ஏக வஸ்து, சேம் சப்ஸ்டன்ஸ். ஆனா இந்த ஏரியஸ் சொல்றது என்னன்னா சிமிலர் சப்ஸ்டன்ஸ், 3 ஒண்ணு இல்ல, வேற வேற அப்படின்னு சொல்றாரு. 3 வேற வேற அப்படின்னு சொல்றதான ஒரு கருத்து தான் ஏரியஸ். வேற வேற சப்ஸ்டன்ஸ், அதுக்கு சம்பந்தமே இல்ல. 3 ஒண்ணா இருந்தாலும் இல்ல 3 இருந்தாலும் அது வேற வேற, அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா அத்தனேசியஸ் சொன்னாரு இல்ல, சேம் சப்ஸ்டன்ஸ், ஒரே வஸ்து அப்படின்னு சொன்னார். இதுதான் இதுல இருக்க வித்தியாசம். அத்தனேசியஸ் சொன்னதுதான் கரெக்ட், ஏரியஸ் சொன்னது தப்பு. அது எப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இது எப்படி புரிய வைக்க போறோம் உங்களுக்காக, ஏரியனிசத்தை புரிய வைக்கிறதுக்காக இன்னொரு ஸ்கிரீன் நம்ம போக போறோம். பாத்தீங்கன்னா ஒரே கடவுள் தான் ஏரியஸினுடைய இது என்ன, ஒரே தேவன், அவர் பிதா மாத்திரம்தான், குமாரன் படைக்கப்பட்டவர், பரிசுத்தாவி சக்தி. இதுதான் இவருடைய கொள்கை. ஏரியனிசம் என்ன சொல்லுது? ஒரே கடவுள், அது யாருதான்? பிதா மாத்திரம்தான் தேவன், அவர் தான் தேவன். குமாரன் தேவன் இல்லை, அவர் படைக்கப்பட்டவர். அதே போல பரிசுத்தாவி ஒரு ஆள் தத்துவம் அல்ல, அது சக்தி அப்படின்ற ஒரு கள்ளோபதேசத்தை சபைக்குள்ளாக தந்திரமாய் கொண்டு வந்தவர். இன்னைக்கு நிறைய பேரு நல்லா பிரசங்கம் பண்றேன்னு சொல்லி கள்ளோபதேசத்தை உள்ள கொண்டு வந்து சேர்க்கிறாங்க இல்லையா? பயங்கரமா பிரசங்கம் பண்ணுவாங்க, ஆனா உள்ள ஒரு முள்ளு இருக்கும். நம்ம பார்த்தோம், திரிமும்மையில பார்த்தோம் இல்லையா? ஒரு கொக்கி இருக்கும், ஒரு விஷ ஊசி இருக்கும், நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் டாக்டினல் ஸ்டாண்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒருத்தரை சபைகளை பயன்படுத்தின ஒருத்தரோட நாம் ஃபெலோஷிப் வைத்துக் கொள்ள முடியும். டாக்டினல் ஸ்டாண்ட் என்னன்னா அவங்க கூட நம்ம ஃபெலோஷிப் வைக்க முடியாது. ஏரியனிசத்துடைய கொள்கை என்ன? ஏரியனிசத்துடைய அந்த அடிப்படை என்ன? இதா மாத்திரம்தான் தேவன், குமாரன் படைக்கப்பட்டவர், பரிசுத்தாவி சக்தி. ஏற்கனவே 3 வகுப்பு போயிட்டோம், அதுல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, சரியா? சோ இந்த கொள்கையை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்கள், ஏரியனிசத்துடைய கொள்கையை யார் பின்பற்றுகிறார்கள் அப்படின்னு பார்க்க போறோம். அதுல யெகோவாவின் சாட்சிகளும் வேதமானாக்கர்களும் தான் முன்னிலையில இருக்கிறாங்க. நிறைய டினாமினேஷன் இருக்கு, அது நீங்க கண்டுபிடிச்சுக்கணும். யெகோவாவின் சாட்சிகளும் வேதமானாக்கர்கள், அதனுடைய பிரிவான வேதமானாக்கர்கள். சார்லஸ் டேஸ் ரசல் 1852 இருந்து 1916 வரைக்கும் இருந்து வாழ்ந்ததான ஒரு அமெரிக்கா வாழ் நபருடைய எண்ணத்தில் உதித்த ஒரு கள்ள உபதேசம். இவர்தான் யெகோவாவின் சாட்சிகள் என்ற இயக்கத்தை ஆரம்பிச்சாரு. பின்னாட்களில் அந்த இயக்கத்திற்கும் இவருக்குமான ஒரு பிரச்சனையினால அதற்கப்புறம் வேத மாணாக்கர்கள் என்றதான ஒரு பிரிவை இவருடைய ஆதரவாளர்கள் ஆரம்பித்தார்கள். இப்போ 2 இயக்கமா இருக்கு, யெகோவாவின் சாட்சிகள், இன்னொன்னு வேத மாணாக்கர்கள். அவருடைய சிம்பலை நீங்க உள்ள பார்க்கிறீங்க, கிரவுன் அண்ட் கிராஸ் அப்படின்ற சிம்பலை பார்க்கிறீங்க. இதை பார்த்ததுமே கிறிஸ்தவ சிம்பல் போல உங்களுக்கு தெரியலாம், ஆனால் இது கிறிஸ்தவ அடையாளம் அல்ல.
ஒருவேளை கிரீடம் எங்க இருக்கணும்னா தலைமையில தான் இருக்கணும், இடுப்புல வைக்க முடியாது. அந்த சிலுவையில பார்த்தீங்கன்னா எங்க இருக்குது, எந்த பாகத்துல இருக்கு, இடுப்பு பகுதியில கிரீடம் இருக்கிறது. அப்படி வைக்க முடியுமா? வைக்க முடியாது. தலையில வைக்கிற கிரீடம் இடுப்புக்குள்ள போகாது இல்லையா? அப்படின்னா என்ன, இது ஒரு கள்ள உபதேசத்தின் அடையாளம். கிரவுன் அண்ட் கிராஸ் அப்படின்றது இந்த அடையாளங்கள் கள்ள உபதேசத்தினுடைய அடையாளம். இந்த சிம்பலை தான் யெகோவாவின் சாட்சிகளும் வேத மாணாக்கர்களும் பயன்படுத்துவாங்க. சரியா? இதை குறித்த ஆராய்ச்சியை நீங்க பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இது ஒரு பாலியல் அடையாளம், பாலியல் சின்னம். ஓகே, அது புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு போதும். நீங்க நல்லா தேடி கண்டுபிடிச்சிருவீங்க இது என்ன சின்னம்னு கண்டுபிடிச்சிருவீங்க. இதற்கு காரணம் சார்லஸ் டேஸ் ரசல். இவர் ஏரியனிசத்தினுடைய அந்த கொள்கையை தான் நம்பி அதுதான் உண்மை என்று இன்றைக்கு உலகம் எங்கும் பிரதிஷ்டி பண்ணி கொண்டிருக்கிறதுக்கான காரணத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ ஏரியனிசம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ஏரியன் கொள்கை இன்றைக்கு வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. யார் மூலியமாக? யெகோவாவின் சாட்சிகள் மூலமாக, வேத மாணாக்கர் மூலமாக இருந்து கொண்டே இருக்கிற. அதனால தான் இவங்க ரட்சிக்கப்படாத புறஜாதிட்ட போய் சுவிசேஷம் சொல்லவே மாட்டாங்க. கிறிஸ்தவம் வீடா வந்து பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. அப்பயே தெரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம சொல்ல வேண்டியது, நான் சரியான சத்தியத்தில் தான் இருக்கிறேன், உன்னோட சத்தியம் தேவையில்லைன்னு சொல்ல வேண்டிய அறிவு நம்மகிட்ட இருக்கணும். வாங்க சிஸ்டர், வாங்க பிரதர், நீங்களும் கிறிஸ்தவங்க தானே, உள்ள வாங்கன்னு உள்ள கூப்பிட்டீங்கன்னா உங்கள் ஆத்மா பறி போய்விடும், நித்திய ஜீவனை இழந்து விடுவோம். அதற்கப்புறம் வேற ஒருத்தன் உள்ள வந்துடுவான், அவனை துரத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவ்வளோதான், நம்மளும் சேர்ந்து போயிடும். அதனால இவர்களுக்கு உங்கள் வாசல்கள் எப்பொழுதும் அடைக்கப்பட்டிருக்கட்டும், உங்கள் மனக்கதவும் அடைக்கப்பட்டிருக்கட்டும். பொண்ணு எடுக்கிறதோ பொண்ணு கொடுக்கிறதோ எந்த வேலையும் வேண்டாம், யாரையும் நீங்க மாற்றவும் வேண்டாம். உங்கள் ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்வதே மிகப்பெரிய ஒரு என்னது உங்களுடைய கடமையாக இருக்கிறது. இவர்களெல்லாம் நான் மனம் மாற்றிடுவேன்னு சொல்லுவதெல்லாம் தவறு. ஏன்னா அவங்க பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிற பிசாசின் பக்கத்தில் இருக்கிறாங்க. ஏரியன் கொள்கைக்கும் வேதாகம திருத்துவ கொள்கைக்கும் சம்பந்தம் இல்லதை தெரிந்து கொள்ள வேண்டும். சரியா? இது ரெண்டும் வேறு வேறானது. நாம் திரியேக தேவனை விசுவாசிக்கிறோம். இவர்கள் மூன்று அப்படின்னா என்ன சொல்றது, தேவன் மாத்திரம்தான், பிதா மாத்திரம்தான் தேவன், இயேசு வந்து தெய்வமே இல்லை அப்படின்னு சொல்ற அந்த கருத்தை நம்ம பார்க்கிறோம். பரிசுத்தாவியானவர் ஒரு ஆளுக்குமே இல்லை, வெறும் அது சக்தி அப்படின்னு சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். ஸோ உங்களுக்காக படம் போட்டு ஒன்று இப்போ விளக்க போறேன். பார்த்தீங்கன்னா பிதா அவர் மாத்திரம்தான் தேவன், இயேசு படைக்கப்பட்டவர், இல்லைன்னா மிகாவேல் தூதன். அதே போல பரிசுத்தாவி ஆழ்தத்துவம் உள்ளவர் அல்ல, அது ஒரு வல்லமை. யெகோவாவின் சாட்சிகளை பொறுத்தளவிற்கு, அதே போல வேத மாணாக்கர்களை பொறுத்தளவிற்கு இயேசு யாருன்னா மிகாவேல் தூதன். இதே கருத்தை தான் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபை ஆரம்பித்ததான எல்என்ஜி ஒயிட்டும் சொல்லுகிறார்கள். ஸோ இயேசு தூதன் அல்ல, அவர் தேவகுமாரன், அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் இல்லையா, வார்த்தையான தேவன் அப்படி நம்ம படிக்கிறோம், நம்ம பார்த்தோம். ஆனா இவர்கள் சொல்வது தூதனாக அடையாளப்படுத்துகிறார்கள். யாராமா? மிகாவேல் தூதனாமா. இதற்கான நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. காது கொடுத்து கேட்டோம்னா ரொம்ப நமக்கு அது மிகப்பெரிய பாதகமாக முடியும். காது கொடுத்து கேட்கக்கூடாது, அது தவறு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கான ஆர்டிகல்ஸ் நிறைய இருக்கும், படிச்சு தெரிஞ்சு கொள்ளுங்க, அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஸோ இவர்களுடைய கருத்து, இயேசு படைக்கப்பட்டவர், அவர் தேவன் அல்ல. தூதர்கள் எப்படி படைக்கப்பட்டார்களோ அதே போல இயேசுவும் படைக்கப்பட்டார், அவரும் தூதர்களில் ஒருவர் என்பது போல ஒரு கருத்து இவர்கள் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். சரியா? ஸோ அதே போல இந்த வாட்ச் டவர் சொசைட்டி அப்படின்னு சொல்லுகிறதான இந்த சார்லஸ் டேஸ் ரசலுடைய ஆரம்ப காலகட்ட இயக்கத்தை பொறுத்தளவுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, முதல்ல யெகோவா தான் கடவுள், இயேசு வந்து சின்ன கடவுள். அதாவது யெகோவா வந்து ஆல்மைட்டி காட், சர்வ வல்லமையுள்ள தேவன், இயேசு வந்து வல்லமையுள்ள தேவன். என்ன வித்தியாசம் பார்த்துக்கோங்க. ஆல்மைட்டியாமா, ஒரு மைட்டியாமா. அதாவது அவங்க வேதாகமத்தில் எழுதும்போது யெகோவானும் போது த காட்னு போடுவாங்க, அதுவே இயேசுவை போடும்போது ஏ காட்னு போடுவாங்க. அதாவது ஸ்மால் ஏ ஸ்மால் ஜி, அங்க கேபிட்டல் டி கேபிட்டல் ஜி போட்டு எழுதுவாங்க. இதுதான் அவங்களுடைய வழக்கம். அதே போல தூதர்கள் இருக்காங்களா, அவங்களாம் சின்ன கடவுள்கள், இயேசுவை விட அடுத்த கடவுள்கள் அவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதர்களும் கடவுள்கள் தான், ஒரு நாள் அவங்களும் கடவுளாக தான் இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன சொல்றது, போலி கடவுள்கள், ஃபால்ஸ் காட்ஸ், அதே போல விக்கிரகங்கள், இதையும் அவங்க சொல்லுவாங்க. பார்க்கும் பொழுது சரியா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா இது ஒரு ஏரியன் கொள்கையினுடைய கள்ள உபதேசம். வெறும் கண்களுக்கு பார்க்கும்போது சரி போல தெரியும், அப்படி பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. இது தவறான கொள்கை. இயேசுவை படைக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லும் பொழுது அது தவறான கருத்து. இயேசு பிதாவினிலிருந்து வந்தவர், பிகாட்டன் சன்.
ஒன்லி பிகாட்டன் சன், பிதாவுக்குள்ள இருந்து வெளியே வந்தவர், உள்ளே இருந்து வெளியே வந்தவர், அதுதான் ஒன்லி பிகாட்டன் சன். இவங்க அவர் படைக்கப்பட்டவர்னு சொல்றாங்க. இயேசு படைக்கப்படவில்லை, பிதாவிலிருந்து வெளியே வந்தவர், ஒரே பேரானவர். ஸோ அவர் மூலமாக தான் நாமே பிதாவுக்கு புத்திர சுவீகார ஆவியை பெற்று பிள்ளைகளா இருக்கிறோம். சரியா? ஸோ இயேசு உள்ளே இருந்து வெளியே வந்தவர். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் வருங்கால வகுப்புகளை, திருத்துவ வகுப்புல அதுவும் சொல்லித்தரேன். ஸோ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இவங்க இயேசுவை தெய்வம்னு ஒத்துக்கொள்வதில்லை. அவர் படைக்கப்பட்டவர்னு சொல்றாங்க, மிகாவேல் தூதன் சொல்றாங்க. ஏரியன் கொள்கையினுடைய விளைவை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. வேற யாரெல்லாம் இதை நம்புறாங்க அப்படின்னு சொன்னா, கிறிஸ்டா டெல்பியன் அப்படின்ற ஒரு இயக்கம் இருக்குது, அமெரிக்கால இருந்து உருவான கிறிஸ்டா டெல்பியம் என்கிறதான சபைகள். அவர்களும் இந்த ஏரியன் கொள்கையை தான் நம்புகிறார்கள். யூனிட்டேரியன் சபைகள் அப்படின்னு சொல்லலாம், படிச்சு பாருங்க, இன்டர்நெட்ல போய் தேடி பாருங்க. யூனிட்டேரியன் சபைகள், இந்த சபைகளும் ஏரியன் கொள்கையை தான் நம்புகிறார்கள். ஸோ வேதாகமத்தின் தேவனை மறுதளித்து ஏரியனுடைய கொள்கை நம்பி அதுதான் உண்மை என்று சாதித்து விவாதம் பண்ணுகிறவர்களை நாம் பார்க்கிறோம். சரியா? ஸோ நம்முடைய நோக்கம் விவாதம் அல்ல, ஆத்துமாக்களை ரட்சிப்புக்கு நேராக நடத்துவது. ஸோ விவாதத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், தேவ பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இவைகளெல்லாம் சொல்லித்தரோம். நம்ம கிளாஸ்ல ஐஎஸ்சி பைபிள் காலேஜில் இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லித்தரோம். அடுத்தது மூன்றாவது பார்க்க போறோம், திருத்துவ குழப்பங்கள், கள்ளபதேசங்கள், அதில் மாடலிசம். மாடலிசம் என்கிறதான ஒரு கொள்கை. முன்னால முத பார்த்தோம், என்ன பார்த்தோம்? ட்ரைத்தீசம் பார்த்தோம். அடுத்தது பார்த்தோம், என்ன பார்த்தோம்? ஏரியன் கொள்கையை பார்த்தோம். மூன்றாவது மாடலிசம் பார்க்கிறோம். மாடலிசம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னால இது யாரு ஆரம்பிச்சது நம்ம பார்க்க போறோம். இந்த கள்ளபதேசத்தை சபேலியஸ் அப்படின்ற ரோம திருச்சபையினுடைய பிரஸ்பைட்டர், 3வது நூற்றாண்டில் இருந்ததான ஒரு பிரஸ்பைட்டர், சபேலியனிசம். ஓகே, சபேலியனிசம் அப்படின்னு சொல்லுகிறதான ஒரு திருத்துவத்துக்கு எதிரான ஒரு கள்ளோபதேசம். இவர் 3வது நூற்றாண்டுல இருந்ததான ஒருத்தர், ரோம கடவுளை பின்பற்றி பின்பு ரட்சிப்புக்குள்ளாக அதே ரோம கடவுளுடைய எண்ணங்களை உள்ளே, அதே அந்த பிளானை உள்ள கொண்டு சேர்த்து வைத்திருக்கிறவர். சரியா? இப்போ நம்ம உள்ள பார்க்க போகிறோம், இந்த சபேலினிசம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். மாடலிசம் அப்படின்னு சொன்ன இல்லையா, அந்த மாடலிசத்துக்கு இன்னொரு பேர் தான் சபேலினிசம். மாடலிசம்ன்றது ஒரே தேவன் 3 அவதாரங்கள், அதுதான் தெய்வத்தன்மை. ஒரே தேவன் 3 அவதாரங்கள், அவதார கொள்கைன்னு இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. இந்த மாடலிசத்துக்கு இன்னொரு பேர் என்ன? அவதார கொள்கை. அதை நான் எழுதல, ஆனா நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க, அவதார கொள்கை அப்படின்னு சொல்லுவோம். சோ பிதா சிருஷ்டிகர், கிறிஸ்து பாத்தீங்கன்னா அவர் இயேசு, பரிசுத்தாவி வல்லமை. இதுதான் எங்களுடைய ஒரு விஷயம். இதை பின்னால திரும்ப நல்லா பார்ப்போம். இதுதான் எழுதிக்கோங்க, பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ வீடியோ அப்லோட் ஆகும்போது வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. மாடலிசம் அப்படின்றதான இந்த அவதார கொள்கை, ஒரே தேவன் 3 அவதாரங்களாக வந்திருக்கிறார், தெய்வத்தன்மையோடு வந்திருக்கிறார், அவதார கொள்கை. அப்போ இது எப்படி சொல்லுவோம்னா, இந்த மாடலிசத்துல ஒன்னஸ் பெண்டிகாஸ்டல் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, ஒன்லி ஜீசஸ் சொல்ற அந்த இயக்கம் இதை தான் நம்புறாங்க. இதை கொஞ்சம் பார்ப்போம். ஃபாதர் இஸ் ஜீசஸ், ஃபாதர் இஸ் ஜீசஸ், பிதா தான் இயேசு. ஓகே, இவங்களுடைய கொள்கை. ஃபாதர் இஸ் நாட் இஸ் ஹோலி ஸ்பிரிட், அதாவது பிதா தான் பரிசுத்தாவி. இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், கொஞ்சம் குழப்பமா இருக்கும், முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. பிதா பத்தி சொல்லும்போது பிதா தான் இயேசு அப்படின்வாங்க, பிதா தான் பரிசுத்தாவின்னு சொல்லுவாங்க. மாடலிசம். ஓகே, பிதா தான் இயேசு, பிதா தான் பரிசுத்தாவி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல இயேசுதான் பிதா, இயேசுதான் பரிசுத்தாவின்னு சொல்லுவாங்க. அடுத்ததுங்க, இயேசுதான் பிதா, இயேசுதான் பரிசுத்தாவின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பரிசுத்தாவி தான் பிதா, பரிசுத்தாவி தான் இயேசுன்னுவாங்க. கொஞ்சம் குழப்பமா இருக்கா? கொஞ்சம் குழம்புற மாதிரி தானே இருக்கு. ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிதா தான் இயேசு, பிதா தான் பரிசுத்தாவி முதல்ல. அடுத்தது இயேசுதான் பிதா, இயேசுதான் பரிசுத்தாவி. அடுத்து 3வது பரிசுத்தாவி தான் பிதா, பரிசுத்தாவி தான் இயேசு அப்படின்ற ஒரு குழப்பமான ஒரு விஷயம். ஆனா இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. முன்னாடி ஏற்கனவே பார்த்தோம், நான் உங்களுக்கு காமிச்சேன். என்ன காமிச்சேன்னா, இந்த மாடலிசத்துல பிதா முதல்ல அவர் பிதாவா இருந்தாரு, அவர் சிருஷ்டிகரு. அப்புறம் கிறிஸ்துவானவர், அவர் தான் இயேசு ரட்சகரு. அடுத்தது பரிசுத்தாவி, அவர் ஒரு வல்லமை அப்படின்னு சொல்லுகிறதான இந்த
அவதார கொள்கையை வைத்துதான் இதை டிசைன் பண்ணிருக்காங்க. சோ அதனாலதான் சொன்ன பிதா தான் இயேசு, பிதா தான் பரிசுத்தாவி, இயேசு தான் பிதா, இயேசு தான் பரிசுத்தாவி, பரிசுத்தாவி தான் பிதா, பரிசுத்தாவி தான் இயேசு அப்படின்னும் போது குழப்பமா இருக்கு. இதை ஈஸியா புரியுறதுக்கு அவங்களே ஒரு வழி வச்சிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். அது என்ன அப்படின்னா, இந்த ஒன்லி ஜீசஸ் அப்படின்ற ஒன்னஸ் பெண்டிகாஸ்டல் சபையினுடைய அந்த கருத்து என்ன அப்படின்னா, அவங்க பயன்படுத்துகிற ஒரு வாசகம் என்ன அப்படின்னா, லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இந்த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் எங்கெல்லாம் படிக்கிறீங்களோ கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும். லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் எங்க படிக்கிறீங்களோ அங்க நீங்க கவனமா இருக்கணும். லார்டுனா பிதா, ஜீசஸ்னா குமாரன், கிரைஸ்ட்னா பரிசுத்தாவி. இதுதான் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு நாமத்தினால ஞானஸ்தானம் சொல்றாங்க இல்லையா, இப்படிதான் சொல்லுவாங்க. லார்டுனா பிதா, ஜீசஸ்னா குமாரன், கிரைஸ்ட்னா பரிசுத்தாவி. அப்படின்னா பழைய ஏற்பாட்டுல அவர் பிதாவா இருந்தாரு, சிருஷ்டிகரா இருந்தாரு. புதிய ஏற்பாட்டுல இயேசுவா ரட்சகரா அவர் குமாரனா இருந்தாரு. இப்போ கிறிஸ்துவா பரிசுத்தாவியானவரா இருக்கிறார். அதுதான் இவங்களுடைய கொள்கை. புரிஞ்சுச்சா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மாடலிசம், அவதார கொள்கை. பிதாவாக இருந்தவர் குமாரனாக அவதாரம் எடுத்தார், குமாரனாக இருந்தவர் பரிசுத்தாவியாக அவதாரம் எடுத்திருக்கிறார். இதுதான் அவதார கொள்கை, மாடலிசம் அப்படின்னு சொல்லுகிறதான கொள்கை. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல நிறைய திருச்சபை போதகர்கள் இதுக்குள்ளதான் சிக்கி இருக்கிறாங்க. நிறைய திருச்சபைகள் இதுக்குள்ளதான் சிக்கி இருக்காங்க. தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்றான். ஒன்னஸ் பெந்தேகோஸ்தே சபைகள் 1913 வருஷத்துல இருந்து இருக்கிறதான அப்பத்துல இருந்து ஆரம்பிச்சதுதான். சரிங்களா? இது வந்து திரும்ப ஆதியிலிருந்து அந்த சபையிலிசம் 1913 வருஷம் திரும்பி அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கு. உலகம் எங்கும் பரவி இருக்கு. ஒன்லி ஜீசஸ் இவங்களை தான் சொல்றான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒன்லி ஜீசஸ் ஏன் அவங்களை சொல்றோம். லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். லார்டுனா பிதா, ஜீசஸ்னா குமாரன், கிரைஸ்ட்னா பரிசுத்தாவி. முதல்ல பிதாவா இருந்தாரு, அப்புறம் குமாரன் ஆயிட்டாரு, இப்ப பரிசுத்தாவியா இருக்காரு, திருப்பியும் குமாரன் ஆயிருவாரு. அதுதான் அவங்களுடைய வாதம். சோ இந்த கருத்துக்கள் எல்லாம் நீங்க இன்னும் அலசி ஆராய்ஞ்சு பார்த்து எங்க அவங்க மிஸ்டேக் பண்றாங்கன்றலாம் தெரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. நம்மளுடைய எல்லா வீடியோஸும் மறுபடியும் பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இந்த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் போது புரிந்து கொள்ளுங்கள். ஸோ பிதாவாக இருந்தாராமா, குமாரனா வந்தாராமா, இப்ப வந்து பரிசுத்தாவியா இருக்கிறாராம், கிறிஸ்துவா இருக்கிறாராம். இதுதான் இவங்களுடைய கொள்கை. அதனாலதான் இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்தானம், இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் அடிச்சிட்டு கிடக்குறாங்களே, அதுக்கு வேற காரணம் இல்லை. அந்த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் தான் வார்த்தை. இதை காயின் பண்ணது யாருன்னா இவங்க தான், இந்த ஒன்னஸ் பெந்தேகோஸ்தே சபைகள் தான் இதை காயின் பண்ணாங்க. 1913 வருஷம் முதல்ல கொண்டு வந்தாங்க. இதை கொஞ்சம் சின்ன விஷயமா உங்களுக்கு புரிய வைக்கிறேன். வில்லியம் ஜே செய்மோர், அவர் தான் வந்து அந்த அசுரா ஸ்ட்ரீட் ரிவைவலுக்கு காரணமானவர். அவர் ஆப்ரோ அமெரிக்கர், ஒரு அமெரிக்க தேசத்தை சார்ந்தவர், ஆனா ஆப்பிரிக்கர். அவர் மூலமாக தேவன் அன்றைக்கு ஒரு எழுப்புதலை அங்க உண்டாக்குனாரு. அதுதான் அசுரா ஸ்ட்ரீட் ரிவைவல்னு சொல்லுவோம். ஏறக்குறைய ஒரு 6 ஆண்டுகள் அந்த எழுப்புதல் அங்க இருந்துச்சு. ஸோ இந்த 1900 ஆரம்பிச்சிருச்சு. 1900 இருந்து 1914 வருஷம் வரைக்கும் 16 வருஷம் வரைக்கும் இருந்த ஒரு இயக்கம். வரலாறுல ஒவ்வொரு விதமா சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு சொல்லி தரது ஒரே ஒரு விஷயம் தான். என்னன்னா, இந்த இயக்கம் நன்றாக ஆரம்பித்து வில்லியம் ஜே செய்மோர்னால டெய்லி 3 சர்வீஸ், வாரம் முழுவதும் 7 நாளும், காலையில ஒரு சர்வீஸ், மத்தியானம் ஒரு சர்வீஸ், ஈவினிங் சர்வீஸ், 3 சர்வீஸ்லுமே ஞானஸ்தானம் இருக்கும். இப்படி டெய்லி ஞானஸ்தானம் கொடுத்து டெய்லி திருச்சபைகளில் சேர்த்து கொண்டிருந்த காலம். ஏன்னா அவருடைய பேச்சு அப்படிப்பட்டது. அந்த பேச்சின் மூலமாக ஜனங்கள் எழுப்புதல் அடைந்து பாவ உணர்வு அடைந்து அவர் ரட்சிக்கப்பட்டு பாவ மன்னிப்புக்கு என்று பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தால ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டிருந்தாங்க. இந்த இயக்கம் வளர 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 இவருக்கு நிறைய அசிஸ்டன்ட் தேவைப்பட்டாங்க. அப்போ உலகம் எங்கும் இருந்து இந்த ரிவைவலை பார்க்க வந்தவங்க இவர் கூட சேர்ந்துக்கிட்டாங்க. அதுல உள்ள வந்து சேர்ந்தவங்கல்ல பார்த்தீங்கன்னா எவார்ட்னு ஒருத்தர் இருந்தார். இவங்க எல்லாம் யாருன்னா கனடால இருந்து வந்த சிலர், அதுபோல ஆஸ்திரேலியா வந்து இவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு புறம் இவர் வந்து பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருக்க, இவங்க போய் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் கண்டுபிடிக்க முடியுது, கூடியே இருந்த சிலர் இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுத்துருக்காங்க. சோ சண்டே இதுல வந்துச்சுன்னா இவர் கேட்கும் பொழுது நாங்க கொடுத்தது சரிதான் அப்படின்னு வில்லியம் ஜே செய்மோர்ட்டையும் அவங்க ஆர்கியூ பண்ணாங்க. அந்த எழுப்புதலுக்கு காரணமாக கர்த்தர் பயன்படுத்தின பாத்திரத்தையே வந்து சண்டை போட்டு பிரிவினை உண்டாக்கி அவரை பயங்கரமா கார்னர் பண்ணி அந்த இயக்கத்தையே முடித்து கட்டினவர்கள் தான் இந்த ஒன்னஸ் பெந்தேகோஸ்தே சபையார். சோ ஒரு பக்கம் எழுப்புதல் மூலமாக சபைகள் வந்தது, அதுலதான் பார்க்கணும். ஏஜி சர்ச் எல்லாம் அதுல இருந்து வந்ததுதான்.
அப்போஸ்தலிக் சர்ச், நிறைய ஃபெய்த் சர்ச்சஸ் எல்லாம் அதுல இருந்து வந்துச்சு. அப்போஸ்தலிக் சர்ச்சஸ் சொல்கிறதான பெண்டிகாஸ்ட் சர்ச், அது அப்போஸ்தலிக் இன்னொன்னு இருக்கு, ஒன்னஸ் பெண்டிகாஸ்ட்லும் இருக்கு. கவனமா இருக்கணும். உபதேசங்களை நீங்க அவங்க ஆராய்ஞ்சு பார்த்து அவளை ஏற்றுக்கொள்வதுதான் புத்திசாலித்தனம். அப்போ இந்த ஒன்னஸ் பெந்தகோஸ்தே சபையார் அப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க அந்த பேர் நான் சொல்ல, எவார்ட் அப்படின்னு ஒரு பேர் சொன்னல, ஜான்சி, ஸ்காஃபு, எவார்ட், இதெல்லாம் நீங்க தேடி பாருங்க, இன்டர்நெட்ல தேடி பாருங்க, உங்களுக்கு தெரியும். சரியா? ஸோ இந்த சபைகள் யார் ஆரம்பிச்சது அப்படின்லாம் தேடி பார்த்து இந்த கட்டுரை எழுதும் போது அதெல்லாம் நீங்க சேர்த்து எழுதணும். அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ இந்த இயக்கம் இந்த அசிஸ்டர்ஸ் ரிவைவனுடைய ஒரு என்னன்னா ஒரு பார்ட்டாக அதுல இருந்து வந்ததான ஒரு கள்ள உபதேச இயக்கங்கள் பார்க்கிறோம். எப்பொழுதுமே திருச்சபைக்குள்ளதான் அந்தி கிறிஸ்துவின் மனவாட்டி இருப்பான். திருச்சபைக்குள்ளதான் தேவனுடைய மனவாட்டி இருக்கும், அந்தி கிறிஸ்துவின் மனவாட்டி இருக்கும். எப்படின்னு சொல்றேன்னா, நீங்க சர்ச்சுக்கு போறீங்க, நீங்க தேவ பக்தோடு தேவனை தேடி போறீங்க, உள்ள ஏதாச்சும் கிடைக்குமா, எப்படி சபையை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம், எப்படி தன்வசப்படுத்தலாம் அப்படின்ற கள்ளர்களும் கிறிஸ்தவ போர்வையில சபைக்குள்ள இருப்பாங்க. ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க, எல்லாம் எடுத்திருப்பாங்க. அவங்க நோக்கம் எல்லாம் தேவனை ஆராதிப்பதும் அவரை நேசிப்பதும் அல்ல, எப்படி அதை பயன்படுத்திக் கொள்வது. சுயநலவாதிகளை உள்ள இருப்பாங்க. அவங்களதான் என்ன சொல்லுவோம், அந்தி கிறிஸ்துவின் மனவாட்டிக்கு சபைக்கு ஆன ஆட்கள்னு சொல்லுவோம். சோ ஒரு சபைக்குள்ள தேவனுடைய திருச்சபையும் உள்ள இருக்கும், அது மனவாட்டி திருச்சபையும் இருக்கும், அந்தி கிறிஸ்துவனுடைய மனவாட்டியும் உள்ளதான் இருக்கும். அதே போல ஒரு இயக்கம் ஆரம்பிக்கும் பொழுது தேவ ஜனங்களும் இருப்பாங்க, உள்ள பிசாசின் ஜனங்களும் இருப்பாங்க, மறந்து விடக்கூடாது. அதனாலதான் உங்க கூட இருக்கிறவங்க உங்களை போலவே தேவனை நேசிக்கிறவங்க இருப்பாங்க அப்படின்ற கட்டாயம் எல்லாம் கிடையாது. நீங்க தான் ஆண்டவர்கிட்ட ஒரு பிரித்தெரியும் ஒரு மனப்பக்குவத்தை, ஒரு டிசனிங் ஸ்பிரிட் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கணும். ஆண்டவரே, பகுத்தறியும் வார்த்தை தாங்க ஆண்டவரே, நீ என் கூடயே இருக்கிறவங்க சரியா இருக்காங்களா இல்லையா, உண்மை நேசிக்கிறாங்களா, வாயில மட்டும் தான் மாவாட்டுறாங்களா, வடை சுடுறாங்களா, நம்ம பாஷையில சொன்ன அப்படின்றதுலாம் நீங்க கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டும். இது முக்கியமான ஒரு விஷயம். சோ யாராக இருந்தாலும் இந்த உபதேசங்களை பொறுத்தளவுக்கு அவங்க என்ன ஸ்டாண்ட்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். சபைக்குள்ள இருந்துதான் சபையை எதிர்க்கிறவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, சபைக்குள்ள இருந்துதான் சபைக்கு எதிராக போராடுகிறவர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு பார்க்கணும் இல்லையா, திருச்சபைகளுக்கு எதிரான போராட்டம் வலுத்து இருக்கிறது. திருச்சபை போதகர்களுக்கு எதிராகவும் திருச்சபைகளுக்கு எதிராகவும் தான் இன்னைக்கு நிறைய உபதேசங்களும் உபதேசிகளும் எழும்பி இருக்கிறாங்க. என்னைக்கு திருச்சபைக்கு எதிராக ஜனங்கள் எழும்புறாங்களோ அவங்க எல்லாம் யாரு, அந்தி கிறிஸ்துவின் மனவாட்டின்றத மறந்து விடக்கூடாது. எங்க இருந்து வந்தாங்க, திருச்சபைக்குள்ள தான் வந்தாங்க. ஆனா சுய இச்சையின்படி அவர்கள் நடக்க விரும்புகிறார்கள். தங்களுடைய சுய பெருமை, தங்களை செலிபிரிட்டியா மாற்ற நினைக்கிறபடினால அவர்கள் அந்தி கிறிஸ்துவின் ஆட்களோடு இணைந்து விட்டார்கள். இணைஞ்சிட்டு திருச்சபையை குறை சொல்லிட்டு இருக்காங்க, போதகர்களை குறை சொல்லிட்டு இருக்காங்க. சோ போதகர்களை குறை சொல்வதும் திருச்சபைகளை குறை சொல்வதும் யாராக இருந்தாலும் அது நாம் கேள்விப்பட்டபடி அந்தி கிறிஸ்துவின் ஆவி என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒரு திருச்சபை போதகர் அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அவரால் அழைக்கப்பட்டு அவரால் உருவாக்கப்பட்டவர்கள், அவர்களை அவர் ஆளுகை செய்து சரி செய்து பயன்படுத்துவார். ஒரு பொது தளத்திலிருந்து ஒரு திருச்சபையின் போதகரையோ திருச்சபையோ விமர்சிப்பது அது சரியான காரியம் அல்ல. திருச்சபைகளுக்கு போகாமல் ஜனங்களை தடுப்பது என்பது அது மிகப்பெரிய ஒரு குற்றம், தேவனுக்கு முன்பாக மிகப்பெரிய பாவம். உங்க சபை விசுவாசி யாரு பின்னாலேயோ போயிட்டான் அப்படின்னு சொன்னா அங்க ஏதோ பிரச்சனை நடக்கிறது, நம்ம கிட்ட ஏதோ ஒண்ணு சரி செய்ய வேண்டியது இருக்கிறது, நமக்கு அவனுக்கு நம்ம தான் உத்தரவாதி, அவனை உள்ள கொண்டு வருவதற்கு நாம் அதற்கான வேலைகளை செய்ய வேண்டும். அது உங்க சபையா இருந்தாலும் சரி, பக்கத்து சபையா இருந்தாலும், சபையை விட்டு ஒருத்தர் வெளியே போக கூடாது. தேவனுடைய சித்தத்தில் திருச்சபை மாத்திரமே இருக்கிறது தவிர தனித்துவமான தனியாள் ஊழியங்கள் இல்லை. என் கூட எத்தனை பேர் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் சொல்றேன், தேவனுடைய சித்தத்தில் தீர்மானத்தில் வரைபடத்தில் திருச்சபை தான் இருக்கிறது, தனி மனிதனை ஊழியங்கள் அல்ல. அத்தனை தனிமனித ஊழியங்களும் திருச்சபைக்காக மாத்திரமே, திருச்சபையை வளர்ப்பதற்காக மாத்திரமே, திருச்சபை ஜனங்களை உருவாக்குவதற்கு மாத்திரமே தவிர தங்களை வளர்த்து கொள்ள அல்ல. திருச்சபைக்கு ஊழியம் செய்யாத, திருச்சபையை கட்டாத, திருச்சபைக்கு சாதகமாய் பேசாத யாரா இருந்தாலும் அவர்கள் ஊழியக்காரர்கள் அல்ல என்பதை தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நீங்க விசுவாசியா இருக்கலாம், இல்ல பாஸ்டரா இருக்கலாம், திருச்சபைக்கு எதிராக இருக்கிற யாரையுமே நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. பயங்கரமா பாட்டு பாடலாம், பயங்கரமா தீர்க்க தரிசனம் சொல்லலாம், அற்புதம் அடையாளமே நடக்கலாம், ஆனா கர்த்தர் சொல்வாரு, அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது. புரிஞ்சுச்சா? சோ கவனமா இருக்க வேண்டிய காலத்துல இருக்கிறோம். ஜனங்கள், அதை வேதவசனம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். சபைக்குள் வராத எந்த ஜனமா இருந்தாலும் அது நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளாது. சபைதான் ஒரு மனிதனை உருவாக்குகிற இடம், இது மறந்து விடக்கூடாது. நான் சபைக்கான ஊழியன், எப்பொழுதுமே சொல்வது என்னுடைய கடமை.
என்னுடைய கட்டாயம். கர்த்தர் அதுக்காக தான் அழைச்சிருக்கிறாரு. ஸோ சபையை கட்டாத எந்த ஊழியக்காரனும் நமக்கு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. அது உங்களுக்கும் இருக்க வேண்டும். ஸோ உங்கள் திருச்சபையை நேசிக்க வேண்டும், உங்கள் திருச்சபையின் போதகரை நேசிக்க வேண்டும், திருச்சபைகளை வளர்ப்பதற்கு உங்களால் முயன்றதை செய்ய வேண்டும். திருச்சபை விட்டு பிரிக்கிறதான எந்த இயக்கங்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ளாமல் இருப்பது சரி. அது மிஷினரி இயக்கங்களாக இருந்தாலும் சரி, அது சுவிசேஷ இயக்கங்களாக இருந்தாலும் சரி. திருச்சபைக்கு உங்க சபைக்கு தெரியாம, உங்க பாஸ்டுக்கு தெரியாம, உங்க குடும்பத்துக்கு தெரியாம காசு கேட்டா, காசு கொடுக்க சொன்னா, தாங்க சொன்னா முதல்ல அது குற்றம். எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? புரியுதா? எதுவா இருந்தாலும் சபையோடு சேர்ந்துதான் அந்த ஊழியத்தை செய்யணும். சரியா? அப்படி செய்யலன்னா எல்லாம் சேர்ந்து உங்க பாஸ்டுக்கு புத்தி சொல்லணும். சரியா? அதை விட்டுட்டு அவர் கேட்க மாட்டான்னு போயிடக்கூடாது. உங்ககிட்ட பேசுற ஆண்டவர் உங்க பாஸ்டர்ட்டையும் பேசுவார். இது விசுவாசிகளுக்காக சொல்றேன். சோ ஜெபம் என்பது மிகப்பெரிய ஆயுதம். அந்த ஆயுதத்தை பயன்படுத்தும் போது கல்லான இருதயம் கரையும் இல்லையா? உத்தரவாதம் நம்ம தானே. நம்ம பிள்ளை சொன்ன பேச்சு கேட்கலன்னா 10 டைம் சொல்றோம், எப்படியோ சொல்றோம், எப்படியோ வழக்க புரிய வச்சிடும் வாழ்க்கையில. அதே போலதான் சோ நாம் திருச்சபை மக்கள் ஒருவர் நம்ம என்ன பண்ண தாங்கி நடத்தி, போதகராக இருந்தாலும் சரி, விசுவாச பிள்ளைகளாக இருந்தாலும் ஒரு ஒன்றிணைப்பு, நமக்குள்ள ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். கர்த்தர் அதை விரும்புகிறார். சோ திருச்சபை என்பது கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆர்கானிசம் இல்லையா? ஒரு இயக்கம், தேவனுடைய சபை, மறந்துவிடக்கூடாது. சோ இந்த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின் போது தெரிஞ்சு கொள்ளுங்க, இது ஒரு கள்ளோபதேசம். சரியா? இது எதிலிருந்து வந்தது அப்படின்னு நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன், புரிந்து கொள்ளுங்க. அடுத்தது வில்லியம் எம் பிரன்னாம். இந்த இயக்கம் அமெரிக்க ஐக்கிய தேசத்திலிருந்து இவர் மூலமாக வந்ததான ஒரு திருச்சபைகள், பல திருச்சபைகள் இவருடைய கொள்கையை தங்கள் கொள்கையாக வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. நிறைய திருச்சபைகள் வில்லியம் பிரன்னாமுடைய அடிச்சுவடுகளில் நடக்கிற, அவருடைய உபதேசங்களை ஏற்று நடக்கிறதான ஜனங்களாக இருக்கிறாங்க. அதுல ஒண்ணு சொல்றேன், என்னன்னா அதை சொல்லிட்டு இதை படிச்சு காமிக்கிறேன். ஒண்ணு என்னன்னா, காயின் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறக்கல, ஏவாளுக்கும் அந்த தோட்டத்துல இருந்த பிசாசுக்கும், அதாவது வலு சர்ப்பத்துக்கும் பிறந்தவன்னு சொல்றவங்க தான் இவங்க. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? கர்த்தராலே ஒரு மனுஷனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு காயின் என்று பெயரிட்டாலும் பைபிள் சொல்லுது. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? சர்ப்பத்திற்கும் ஏவாளுக்கும் அந்த பிள்ளை பிறந்தது அப்படின்ற ஒரு தவறான கருத்தை சொல்றாங்க. நிறைய இருக்கு. சரியா? வரப்போகிற கிறிஸ்துவை யாருன்னா இந்த பிரன்னாம் தான். திருத்துவத்தை மறுதளிக்கிறவர்கள், இப்படி நிறைய விஷயங்களை சொல்லலாம். இதை நிறைய திருச்சபைகள் நல்லா தானே இருக்கு இவருடைய டீச்சிங்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய போதகர்கள் இதை பின்பற்றுகிறவங்க இருக்கிறாங்க. நீங்க இனம் கண்டு கொள்ள வேண்டிய நிறைய சுவிசேஷர்கள் இருக்கிறாங்க. அது யாரெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், நீங்க கண்டுபிடிச்சுக்கணும். நிறைய தீர்க்கதரிசிகள், நிறைய சுவிசேஷர்கள் இருக்கிறாங்க. வில்லியம் பிரன்னாமுடைய ஆட்கள் இருக்கிறாங்க. இதுக்கு படையாள் ஒருத்தர் இருந்தார், அவர் யாரும் பாரசி லகரி. அவர் கூட இப்படிதான், ஏசு இல்லாம என்னால அற்புதம் செய்ய முடியும்னு சொல்லி செஞ்செல்லாம் காமிச்சு அந்நியாயம் செத்து போனார். சரியா? அவர் இயக்கம் இன்றைக்கும் இருக்கிறது, தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இதுல ஒண்ணு என்னன்னா, வில்லியம் எம் பிரன்னாம் இந்த ஏரியனிசத்தினுடைய அந்த கொள்கையினுடைய அதோடைய வியூவை தான் இவங்களும் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கிறோம். பார்த்தீங்கன்னா, the way of true prophet Branham stated this view as follows: why don't you examine your baptism of Father, Son and Holy Ghost, and that false trinity it is so called, which is nothing in the world but three offices of one God, titles, no name of Father, there is no such a thing as name Father, Son and Holy Ghost, name of the Father, Son and Holy Ghost, which is the Lord Jesus Christ. நான் சொன்னேன் இல்லையா, லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட்ன்ற அந்த வார்த்தை இவர் தான் அதிகமா பயன்படுத்தி இந்திய தேசத்துல பல திருச்சபைகள் இந்த கருத்தை வைத்திருக்கிறது. இவங்கள தான் ஒன்லி ஜீசஸ் சொல்றோம். ஒன்னஸ் பெண்டிகாஸ்ட் மூவ்மெண்ட் மூலியமாக வந்த அந்த சபைகளும் இந்த கொள்கையில் இருக்கிறது. வில்லியம் பிரன்னாமுடைய கொள்கைகளை பின்பற்றுகிறவர்களும் இதே இந்த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட்ங்கிறதான இந்த கொள்கையில் தான் இருக்கிறார்கள். இதற்கும் வேதாகமத்திற்கும் சம்பந்தம் இல்லை. நம்முடைய வேதாகமத்தின் தேவன் திரியேகமானவர். ஏற்கனவே 4 வகுப்பு நாம் பார்த்து விட்டோம். எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சவங்க கை உயர்த்தி காமிங்க, ஒரு ஐக்கான் போடுங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ அவருடைய புக்கு கூட இங்கே போட்டிருக்கேன், in the days of voice of the seventh angel. இவர் தான் 7வது ஏஞ்சல். வெளிப்படுத்தின சொல்லப்பட்டதான 7 சபையின் தூதர்கள் 7வது சபையின் தூதன் இவர் தான் அப்படின்னு சொல்லுகிறவங்க இருக்கிறாங்க. இவர் தான் வரப்போகிற கிறிஸ்து அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் சொல்றவங்க இருக்கிறாங்க. தெரிந்து கொள்ள வேண்டும். இவருடைய ஆரிஜின் என்னன்றதை நம்ம முன்னாலேயே பார்த்துட்டோம். எதுல இருந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். சரியா? சோ அவதார கொள்கையை இவர்கள் நம்புகிறவர்கள், மறந்துவிடக்கூடாது. மாடலிசம் என்கிறதான அவதார கொள்கையை நம்புகிறவர்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒன்லி ஜீசஸ் அப்படின்ற இயக்கம் அப்படின்றவங்க யாரு அப்படின்னா உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிடணும். சபேலிஸுடைய அவதார கொள்கையை நம்புகிறவர்கள். எத்தனை பேர் புரிஞ்சுச்சு தானே? நீங்க மேல் சொல்லிடுவீங்க தானே, விவரிச்சு சொல்லிடுவீங்க தானே? ஓகே, ரைட்.
இப்போ நம்ம வேதாகமத்தினுடைய தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னும் பொழுது இதை கடைசி நம்ம பார்த்துதான் அவனை எப்பயும் பிசாசை பத்தி பார்த்துட்டா நம்மன்ற பத்தி பார்க்கறது தான் நமக்கு ரொம்ப சுகம் இல்லையா. பிப்ளிக்கல் ட்ரினிட்டி அப்படின்னும் பொழுது வேதாகமத்தின் தேவன் எப்படிப்பட்டவர்னா, பிதா தேவன், பிதா கிறிஸ்துவோ அல்லது பரிசுத்தாவியோ அல்ல. பிதா தேவன், ஆனால் அவர் இயேசு கிறிஸ்துவோ அல்லது பரிசுத்தாவியோ அல்ல. இயேசு கிறிஸ்து தேவன், ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து பிதாவோ அல்லது பரிசுத்தாவியோ அல்ல. அதே போல பரிசுத்தாவி அவர் தேவன், ஆனால் அவர் இயேசு கிறிஸ்துவோ அல்லது பிதாவோ அல்ல. சரியா? இதுதான் பிப்ளிக்கல் ட்ரினிட்டியோடைய இந்த திரியகம். முன்னால இருக்க வீடியோஸ் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நிறைய அசைன்மெண்ட்லாம் எழுதிருக்கீங்க, உங்களுக்கு நல்லா புரியும். சரியா? 1 = 1 × 1 × 1 = 1. இதுதான் வேதாகம தேவனுடைய திருத்துவம். சரியா? சோ பிதா தேவன், இயேசு கிறிஸ்து தேவன், பரிசுத்தாவி தேவன். பிதா குமாரனோ பரிசுத்தாவியோ அல்ல. இயேசு கிறிஸ்து தேவன், அவர் பிதாவோ பரிசுத்தாவியோ அல்ல. பரிசுத்தாவி தேவன், அவர் பரிசுத்தாவியோ இயேசு கிறிஸ்துவோ அல்ல. திரியேகன், சேம் சப்ஸ்டன்ஸ் இல்லையா, ஒரே வஸ்து, ஒரே வஸ்து, திரியேகம். அதுதான் ஒரே வஸ்து, சீர்திரி ஏக வஸ்து. சரியா? அவர் ஏக வஸ்துவா இருக்கிறாரு. இதை புரியும்படியாக நம்ம ஏற்கனவே நிறைய நடத்தியிருக்கோம். இன்னைக்கு புரியும்படியாக இந்த கடைசியில சொல்லிக் கொடுக்க விரும்புறேன். இப்போ 1 தெசலோனிக்கேயர் 5:23 வாசிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதா இருக்கும்படிக்கு காக்கப்படுவதாக அப்படின்னு வாசிக்கிறோம். இப்போ இங்க ஒரு யூதனை நான் போட்டிருக்கேன். சரியா? ஒரு அடையாளமா ஒரு ஜூயிஷ் மேனை நான் போட்டிருக்கேன். இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பாருங்க, உங்களுக்கு புரிய வச்சிடுறேன். இப்போ பாருங்க என்ன ஆகுது. இங்க பாருங்க, ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து இந்த ஜூயிஷ் மேனுக்குள்ள ஒரு ஆவி பார்க்கிறோம். அதே போல பாருங்க ஆத்மா இருக்கு, அதே போல ஒரு சரீரம் இருக்கிறது. இந்த 3 சேர்ந்தாதான் ஒரு மனுஷன். அதுதான் ஆவி, ஆத்மா, சரீரம்னு சொல்றோம். சரியா? சோ அதே போல தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 13:14 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியினுடைய ஐக்கியமும் உங்களோட கூட இருப்பதாக அப்படின்னு வாசிக்கிறோம். அவர் தேவன் ஒளியா இருக்கிறார் அப்படின்னும் பொழுது நம்ம பார்த்தோம். வேதாகமத்தின் தேவன் திரியகமானவர். இந்த 3 நிறங்களை சேர்க்கும் பொழுது எப்படி வெள்ளை நிறம் வருது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ அந்த 3 நிறத்தை அப்படி சேர்க்கும் பொழுது தேவன் திரியகமானவர் என்பதுக்கு சயின்டிபிக் ப்ரூஃப் ஆஃப் ட்ரினிட்டில பார்த்தோம். நம்முடைய தேவன் திரியகமானவர். எப்படி ஒரு மனிதன் ஆவி, ஆத்மா, சரீரத்தை உடையவனாய் இருக்கிறானோ அதே போல தேவனும் பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவராய் இருக்கிறார். ஏன்னா நம்மை அவருடைய சாயலாக, அவருடைய ரூபமாக தேவன் படைத்திருக்கிறார். அதற்கு அடையாளமே நமக்குள்ள ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்கிறது. அதே போல தேவன் என்பவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். ஸோ நம்ம அந்த விஷயத்தை நம்ம ஏற்கனவே பார்த்தோம், உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். ஸோ வேதாகமத்தின் தேவன் 1 × 1 × 1 = 1. பிதா, குமாரன், பரிசுத்தாவி. இஸ்ரவேலுக்கேல் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அந்த நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவராய் இருக்கிறார். ஒரு மனிதன் என்று சொன்னால் ஆவி, ஆத்மா, சரீரம் என்று சொல்கிறோமே, அதே போல தேவன் என்று சொன்னால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. மறந்துவிடவே கூடாது. முக்கியமான 3 கொள்கைகளை இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த 3 கொள்கைகள் தான் இன்றைக்கு உலகமெங்கும் திருச்சபைகளுக்குள்ள கலக்கத்தையும் பிரச்சனையும் உண்டாக்கி கொண்டிருக்கிற கொள்கைகள். ஆதியிலிருந்து இருக்கிறதான கொள்கைகள் என்ன அப்படின்றத நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ மறுபடியும் உங்களுக்காக ஒரு ரீகால் மாத்திரம் நான் பண்றேன். அந்த ரீகால் பண்ணிட்டு நம்ம முடிச்சிட போறோம். ஒரு கொள்கையை பார்த்தோம், ட்ரைதீசம் அப்படின்ற பார்த்தோம், திரிமும்மைத்துவத்தை பார்த்தோம். இந்த திரிமும்மைத்துவம் என்ன அப்படின்னா 3 டிவைனிட்டி அப்படின்னு பார்த்தோம். 3 தேவன்கள். ஜான் பிலோபோனஸ் அப்படின்றவர் இதை கொண்டு வந்தாரு. சோ 3 தேவன்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். பிதா ஒரு தனி தேவன், குமாரன் ஒரு 2வது தனி தேவன், பரிசுத்தாவி 3வது தனி தேவன் இல்லையா? பிதா ஒரு தனி தேவன், குமாரன் ஒரு 2வது தனி தேவன், பரிசுத்தாவி 3வது தனி தேவன் என்று சொல்கிறதான இயக்கத்தை பார்த்தோம். அடுத்தது அதே போல இது யார் பின்பற்றுறது? மார்மன் திருச்சபையார் பின்பற்றாங்க. அதே போல நிறைய சபைகள் இருக்கு நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் ஏரியனிசம். இதுதான் இன்றைக்கு வரைக்கும் திருச்சபைகளில மிகப்பெரிய பிரச்சனை, ஆவிக்குரிய திருச்சபைகள பிரச்சனை. காரணம் என்னன்னா இந்த ஏரியன் கொள்கை தான். இதற்கு காரணம் என்ன? ஏரியஸ் என்பவர். இதற்கு இன்றைக்கு காரணம் என்ன? யெகோவாவின் சாட்சிகளும் வேதமானாக்கர்களும் திருச்சபைக்குள்ளாக திருச்சபை ஜனங்கள் எல்லாம் குடிச்சிட்டு போய் ஒரு 54 வகுப்பு எடுக்கிறேன்னு சொல்லி முதல்ல திருத்துவம் பாகாலுடையது அப்படின்னு போதிக்கிறாங்க. நம்ம திருத்துவம் பாகாலுடையதா என்னன்றதுலாம் போன கிளாஸ்லயே பார்த்துட்டோம். சரியா? அந்த அறிவு அவங்கள்ட்ட கிடையாது. பிசாசின் அறிவு, உலக அறிவு. சோ நம்ம பார்க்கிறோம் ஏரியனிசம். இதுக்கு காரணம் என்ன பார்த்தோம். இது யாரெல்லாம் நம்புறாங்கன்னு பார்த்தோம். இதற்கு எதிராக
எப்படி இந்த பொதுச்சங்கம் கூட்டப்பட்டது, எப்படி அத்தனேசியஸ் வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்தி அதை வின் பண்ணி திருச்சபைகளை அன்றைக்கு காப்பாற்றினா என்பதை பார்த்தோம். ஸோ அதுல பார்த்தோம், தேவன் மாத்திரம்தான், அதாவது பிதா மாத்திரம்தான் தேவன், இயேசு படைக்கப்பட்டவர், அதாவது குமாரன் படைக்கப்பட்டவர், பரிசுத்த ஆவி வெறும் சக்தி தான் என்று சொல்கிறதான ஏரியன் கொள்கையை பார்த்தோம். யெகோவாவின் சாட்சிகள் அதே போல வேத மாணாக்கர்கள் இதை பின்பற்றுகிறார்கள் என்று பார்த்தோம். அடுத்தது முக்கியமானது பார்த்தோம், மாடலிசம், அவதார கொள்கையை நம்ம பார்த்தோம். இந்த அவதார கொள்கை சபேலியஸ் என்பவரால் கொண்டு வரப்பட்டது. ஸோ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதல்ல அவரு பிதாவா இருந்தாரு, அப்புறம் குமாரனானாரு, இப்போ வந்து பரிசுத்தாவியா இருக்கிறாரு அப்படின்னு சொல்ற மாடலிசம் அவதார கொள்கையை அவங்க சொல்றதை பார்த்தோம். ஸோ இந்த கொள்கைக்கு முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கிறது, லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் என்ற பதத்தை பயன்படுத்தி இன்றைக்கு திருச்சபைகள் எல்லாம் வந்து என்ன பண்றாங்க, ஒரு குழப்பத்தில் கொண்டு வருவதற்கு இவர்கள் இதை பயன்படுத்தி வருவதை பார்க்கிறோம். ஸோ இன்னைக்கு இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதே போல வில்லியம் பிரன்ஹாம் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தோம், வேதாகமத்தின் தேவன் எவ்விதமா இருக்கிறார், அவர் திரியேக தேவன் என்பதை நம்ம பார்த்தோம். ஸோ எப்படி மனிதன் ஆவியாத்மா சரீரத்தை உடையவனா இருக்கிறானோ அவனை படைத்த தேவனும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரா இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். தேவன் அவர் வெளிச்சமா இருக்கிறார், அவரிடத்தில் எல்லல வேணும் இருள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் 2 கொரிந்தியர் 13:14 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் உங்கள் அன்பு கூட இருப்பதாக அப்படின்னு இருக்கும். இவங்க சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி எல்லாம் இருந்திருக்காது இல்லையா? ஒருவேளை ஏரியன் கொள்கையா இருந்திருந்தா இப்படி இருந்திருக்காது. சோ வசனங்கள்லாம் தெளிவா இருக்கு. புரிந்து கொள்ளுதல் என்பது உலக அறிவை வைத்து இருக்கிறபடினாலே பிரச்சனை. அதான் மறுபடியும் சொல்றேன், உங்கள் அறிவு உலக அறிவு, புத்தக அறிவை வைத்து தேவனை புரிந்து கொள்ள நினைப்பது முட்டாள்தனம். தேவனுடைய அறிவினால் தான் தேவனை அறிந்து கொள்ள முடியும். தேவனை அறிந்து கொள்வதற்கு தேவன் தான் உதவி செய்யணும். எத்தனை பேருக்கு புரியுது? உங்க பிள்ளை வீட்டுல வளரணும்னா, நடக்கணும்னா, அதற்கு உங்க உதவி இல்லாம அது வளரவோ அது நடக்கவோ முடியாது. சின்ன குழந்தையா இருக்கும்போது உங்களோட உதவி வச்சுதான். அதே போல சின்ன குழந்தைக்கு வந்து என்னன்னா, அப்பாவுக்கு வடை சுட்டு கொடுக்கணும்னு ஆசை, இல்லைன்னா தோசை சுட்டு கொடுக்கணும்னு ஆசை. அப்போ அதுக்கு ஆசை இருக்கு, அதனால அம்மா என்ன பண்றாங்க, அதுக்கு பதிலாக போய் சுட்டு கொடுத்து உன் பிள்ளைதான் சுட்டு கொடுத்துச்சின்னு சொல்லுவாங்க. ஆனா சுட வச்சது யாரு? அம்மா. அதே போலதான். சோ நமக்கு ஒரு விருப்பம் இருக்கு, ஊழி செய்யணும் விருப்பம் இருக்கு, தேவனோடு இருக்க வேணும் விருப்பம் இருக்கும் பொழுது, அவரை புரிந்து கொள்ள விருப்பம் இருக்கும்போது அந்த விருப்பத்தை நிறைவேற்றி தருகிறவரே, அதுக்கான வாசலை திறந்து தருகிறவரே, அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை தருகிறவரே தேவன் தான். தேவன் இல்லாமல் தேவனை அறிந்து கொள்ள முடியாது. உலக ஞானம் தேவனுக்கு எதிரான பகை. உலக ஞானத்தை கொண்டு எவ்விதமாக ஒருத்தர் பார்த்தோம் இல்லையா, எப்படி வந்து உலக அறிவு, அதாவது பிளாட்டோடைய கல்லூரியில படிச்சுட்டு வந்துட்டு எவ்விதமாய் திருத்துக்கு எதிராக செயல்பட்டார் என்பதை நம்ம பார்க்கிறோம். சோ இவ்விதமான இந்த கள்ளோபதேசங்களுக்கெல்லாம் காரணம் மூளை அறிவு. மூளை அறிவினால் தேவனை தேடினால் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? சோ அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். சோ நமக்கு இந்த காலகட்டங்களில் பரிசுத்த ஆவியானவர் வாக்களிக்கப்பட்டிருக்கார், நம்ம இருதயத்துல வாசமாக இருக்கிறார். அவர் தான் நம்மளை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறார். வேதவசனம் அப்படித்தானே சொல்லுது, அவர் உங்களுக்கு வரும் பொழுது அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். எப்பொழுது பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசைய நாடுங்க. என்ன புக்கை படிச்சாலும், என்ன கருத்துக்களை படிச்சாலும் உடனே ஆண்டவர்ட்ட வந்து சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவருடைய அந்த துணையோடு நீங்க ஜெபம் பண்ணுங்க. பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்தேசு மூலமாக தெரியப்படுத்துங்க, நான் சரியா இருக்கானா இல்லையா, இது சரியா, நம்பலாமா வேண்டாமா அப்படின்றதெல்லாம் தேவன் கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டு விட்டுவிட சொல்லும்போது விட்டு விடுங்க, வைத்துக்கொள்ள சொல்லும்போது வைத்துக் கொள்ளுங்க. சரியா? நான் சொன்னதான இந்த உபதேசங்கள் எல்லாம் வேதாகமத்தின் அடிப்படையில் இன்றைக்கு வரைக்கிறதான ஆதி திருச்சபையினுடைய அந்த நம்பிக்கையை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கேன். இடையில 1800களில் வந்ததான கள்ளோபதேசங்களை குறித்து நான் பேசவில்லை. அவைகள் ஆதியிலிருந்து இருக்கு, திருச்சபைக்கு பிரச்சனையா இருந்து தான் இருக்கு. சோ நம்முடைய இந்திய தேசத்துல சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு இத்தனை கோடி கிறிஸ்தவர்கள் இருக்கிறோமே, அதற்கு காரணம் இந்த கள்ளோபதேசங்கள் யாரும் இல்லை. இவர்கள் யாரும் ஒரு புல்ல கூட புடுங்கி போடல. முதல்ல தெரிஞ்சுக்கணும், இந்திய தேசத்திற்கு சுவிசேஷத்தை அறிவித்தவர்கள் யாரு? லுத்தரன் சபையார், ஆங்கிலிக்கன் சபையார், மெத்தடிஸ்ட் சபையார், அதே போல பிரஸ்பெட்டேரியன் சபையார், பாப்டிஸ்ட் சபையார். இவர்கள் தான். வில்லியம் கேரி யாரு? ஒரு பாப்டிஸ்ட் மிஷனரி, தெரிந்து கொள்ளுங்க. சரியா? சோ இதே போல பாரம்பரிய சபைகள் தான் இந்திய தேசத்தில் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இருப்பதற்கே காரணம். முதல் லெவல்ல ஊழியம் செஞ்சவங்க அவங்க. 1900ங்கள்ல தான் பெந்தகோஸ்து இயக்கங்களே இந்தியாக்குள்ள வந்துச்சு. 1920க்கு மேல, 59க்கு மேலதான் மற்ற இயக்கங்களே உள்ள வந்துச்சு. அது வரைக்கும் இந்த இயக்கங்கள் கிறிஸ்தவத்திற்கு எந்த விதமான ஒரு திருச்சபை கட்டுவதற்கான வேலையை செய்யவில்லை. ஜனங்களை தேவனண்டமாய் கொண்ட வரவில்லை. ஆனா தேவ ஜனங்களை பிரிப்பதற்கும் பிரிவினை செய்வதற்கும் தான் இந்த இயக்கங்கள் இன்றைக்கு வரைக்கும் போராடி கொண்டிருக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? சரியா? இன்னைக்கு பாரம்பரிய திருச்சபைகளை விட்டு வெளியே வந்து சிக்கி கொண்டவர்கள் இருக்கிறாங்க. நல்ல பெந்தகோஸ்தே சபையிலிருந்து வெளியே வந்து சிக்கி கொண்டவங்க இருக்கிறாங்க. சோ திருச்சபை தான் நமக்கு பாதுகாப்பு.
அந்த திருச்சபையினுடைய அடிப்படை உபதேசங்களை உங்கள் ஊழியர் மூலமாக தெரிந்து கொண்டு அந்த திருச்சபையில நிலைத்திருங்க. இந்த உபதேசங்களுக்கெல்லாம் சரியா அவர் இருந்தாருன்னா அந்த திருச்சபையில இருந்து வளர்ந்து தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து இந்த உலகத்துல தேவனுக்கு ஊழியம் செய்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கான வேலைகளை செய்ய வேண்டுமாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இன்னைக்கு பங்கு பெற்ற உங்களுக்கு எல்லோருக்குமே இந்த வகுப்பு ரொம்ப உபயோகமா இருந்திருக்கும் நம்புறேன். 3 முக்கியமான திருத்தவுக்கு எதிரான கள்ள நம்ம தெளிவா பார்த்துருக்கிறோம். இதை குறித்து ஆராய்ச்சி செய்து அதற்கு பின்பாக அந்த தீசிஸை நீங்க சப்மிட் பண்ணுங்க.